ஸோ ஒரு டாஸ்க் உனக்கு கொடுத்துருக்கேன். ஸ்க்ரீனில் தெரிகிற அந்த ஆர்டிக்கல் உன்னோட ஃபோனில் டவுன்லோட் பண்ண. ஸ்க்ரீனில் இருக்கிற அந்த ஆர்டிக்கல் கூகுளில் போய் சர்ச் பண்ணி உன்னுடைய ஃபோனில் டவுன்லோட் பண்ண. ஃபோன் இல்லைன்னா பரவாயில்ல, டீம் மற்றவங்ககிட்ட இருக்கும், அதை வச்சு இந்த ஆர்டிக்கல் டவுன்லோட் பண்ண. ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் இன்ட்ரடக்ஷன் டு கவர்மெண்ட், லேபர் டிபார்ட்மெண்ட், லேபர் வெல்ஃபேர். வி சாவ் அபவுட் த டிபார்ட்மெண்ட் அப்படின்னா என்ன, மினிஸ்டர் யார், செட்டப் என்ன, அட்மினிஸ்ட்ரேஷன் செட்டப் என்ன, ஃபங்க்ஷன்ஸ் என்ன, அதெல்லாம் பார்த்தோம். ஓகே, நவ் ரிலேட்டட் டு தட் டிபார்ட்மெண்ட், அந்த டிபார்ட்மெண்ட் சார்ந்த ஒரு கேஸ். கேஸுங்கிறது ரியல் லைஃப்பில் நடக்கிற ஒரு விஷயம், கேஸ். ஓகேங்களா? உங்களுக்கு இங்கே நான் ஒரு கேஸ் அனுப்பியிருக்கேன், ஒரு கேஸ் உங்களுக்கு சொல்லியிருக்கேன், கொடுத்துருக்கேன். என்னது? children from Bengal rescued as bonded labor returned. bonded labor where சென்னையில் ஒர்க் பண்றாங்க bonded labor. So I will say the story now. Fine, listen. Children from West Bengal இருக்கிற சில்ட்ரன் சென்னையில் பாரிஸ் கார்னர், லிசன், சென்னையில் பாரிஸ் கார்னர்ல இருக்கிற ஒரு ஜுவல்லரி யூனிட்ல வேலை செய்யறாங்க. யாரு? சில்ட்ரன். They are all below 14 years. அவங்க வேலை செய்யறாங்க. It is not right, இல்லையா? சைல்ட் லேபர்ங்கிறது not allowed one in our country. ஸோ கவர்மெண்ட்டுக்கு தெரிய வருது, கவர்மெண்ட் அஃபிஷியல், லேபர் டிபார்ட்மெண்ட் அஃபிஷியல் சென்னையில் இருக்கிறவங்க அதை நோட்டீஸ் பண்ணுறாங்க. அவங்கள ரெஸ்கியூங்கிறது என்னது? காப்பாற்றுறது. காப்பாற்றி அந்த ஜுவல்லரி யூனிட்ல இருந்து காப்பாற்றி திரும்ப அவங்க ஊருக்கு, வெஸ்ட் பெங்காலுக்கு அனுப்பி வைக்கிறாங்க. ஓகே, இதுதான் கேஸ். ஆனா இதுல கேஸ்ல இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, ரெஸ்கியூ பண்ணி கவர்மெண்ட் அபிஷியல்ஸ் காப்பாத்தி அனுப்பின அந்த சில்ட்ரன் திரும்ப ஆஃப்டர் 18 வயசு ஆன உடனே திரும்ப அதே ஜுவல்லரி ஷாப்புக்கு வேலைக்கு வராங்க. சரிங்களா? அதுதான் அந்த கேஸ்ல இருக்கிற விஷயம். அந்த கேஸை படிச்சு பாருங்க. நீங்க என்ன பண்ணணும்? as a team 10 members நீங்க இருக்கீங்க. அந்த கேஸ் உள்ள படிச்சு பாருங்க. as a children அது சரியா தவறா? கேஸ்ல இருக்கிற விஷயம் ஒரு சில்ட்ரனா நீங்க எப்படி பாக்குறீங்க? ரெண்டாவது, பேரண்ட், as a பேரண்ட் அந்த சில்ட்ரனுடைய அப்பா அம்மாவா நீங்க என்ன நினைக்கிறீங்க அந்த விஷயத்த? மூணாவது, தமிழ்நாடு கவர்மெண்ட் என்ன ஸ்டெப்ஸ் எடுத்திருக்காங்க, அவங்க எடுத்த ஸ்டெப் சரியா? வெஸ்ட் பெங்கால் கவர்மெண்ட் அவங்க எடுத்த ஸ்டெப்ஸ், அவங்க என்ன ஆக்ஷன் எடுத்தாங்க, அவங்க எடுத்த விஷயம் சரியா? வெஸ்ட் பெங்கால் கவர்மெண்ட் பாயிண்ட் ஆஃப் வியூ. மூணாவது, அடுத்த ஒரு இம்பார்ட்டன்ட் கான்ட்ராக்ட், அந்த குழந்தைகளை அங்கிருந்து வெஸ்ட் பெங்கால் இருந்து சென்னை கூட்டு வர சில கான்ட்ராக்டர்ஸ் இருப்பாங்க, கான்ட்ராக்ட் ஏஜென்ட். அந்த ஏஜென்ட்ஸோடைய டியூட்டிஸ், ஃபங்க்ஷன்ஸ் கரெக்டா இல்லையா, கரெக்டா தப்பா? இந்த மாதிரி நீ உங்க டீம்ல இருந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு சைல்டு, பேரண்ட், தமிழ்நாடு கவர்மெண்ட், வெஸ்ட் பெங்கால் கவர்மெண்ட், ஏஜென்ட், 5 people பாயிண்ட் ஆஃப் வியூல யூ ஹேவ் டு ஆன்சர். நீங்க இங்க ப்ரெசென்ட் பண்ணணும். ஓகேவா? டீம்ல இருக்க 10 பேரும் முன்னாடி வரணும், 10 பேரும் உங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணணும். என்ன விஷயம் நீங்க அந்த கேஸ்ல இருந்து இந்த 5 பாயிண்ட் ஆஃப் வியூல என்ன சொல்ல வரீங்களோ சொல்லணும். சரிங்களா? தமிழ்ல சொல்லலாம்,
இங்கிலீஷ்லையும் சொல்லலாம். ஓகேவா? ஃபைன். Now you can discuss. Yes, ma'am. Now the time is 2:10. 15 minutes for your discussion. Your team discussion ke 15 minutes. Then come here. Individually we will call team wise and you should present. All of them should participate. Yes. Presentation 10 பேரும் வரணும், 10 பேரும் பேசணும். டீம்ல இருக்கிற டீம் ஒரு லீடர் இருப்ப, கண்டிப்பா டீம் ஃபார்ம் ஆனா ஒரு லீடர் அங்கே ஃபார்ம் ஆயிடுவேன். ஆனா இங்க டீம் லீடரோட ரோல் மட்டும் கிடையாது, டீம்ல இருக்கிற 10 பேரும் பேசணும். What does government do? And then government and then இப்போ வந்து தமிழில் இப்போ வந்து குழந்தைங்க அந்த 18 அந்த மைனஸ் வேலைக்கு வர்றது, அந்த நிறைய ஃபைன் கட்டணும், ஆர்கனைசேஷன் அந்த சரியாக பண்ணணும், அந்த இதெல்லாம் அந்த தப்பாக தான் நடக்குதுக்கு. அதனால கவர்மெண்ட் பெர்மனெண்ட்லி எல்லாம் அந்த செட் பண்ணோம். My name is Ashok. BBA லாஜிஸ்டிக்ஸ் குரூப்பு. 18 வயசு ஆகிறதுக்கு முன்னாடியே அந்த பையனுக்கான சரியான அமௌண்ட் அதில் என்ஜிஓ அண்டு சிவில் சொசைட்டி மேம் தமிழ்லேயே மேம் 18 வயசு ஆகிறதுக்கு முன்னாடியே அவங்க வீட்டில் சூழ்நிலை சரியில்லாதனால அமௌண்ட் ப்ராப்ளம்னால எங்கள் பேரண்ட் வந்து வேலைக்கு அனுப்பியிருக்கிறாங்க. அதனால அவன் வேலைக்கு போய் அமௌண்ட்டெல்லாம் வாங்கி பழகினால காலேஜ் டிஸ்கண்டினியூ ஆகுறான். அவனுக்கு 18 வயசு கம்ப்ளீட் ஆகலை. இது வந்து மை நேம் இஸ் மணிகண்டன், பிபிஏ லாஜிஸ்டிக்ஸ். மறுபடியும் அவன் எதுக்கு அதே ஃபேம் போனான்னா அவனுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் அதிகமாக கிடச்சிருந்துச்சு அந்த இடத்துல. ஃபஸ்ட்டே அவன் ஆல்ரெடி ஒர்க் பண்ணிட்டு இருந்தான் அந்த இடத்துல, அவனுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சிருக்கு. அது இல்லாமல் சேலரி அவனுக்கு ஏற்ற மாதிரி வந்துச்சு. அதனால மறுபடியும் அவன் அதே ஃபேமுக்கு போய் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சு. மை நேம் இஸ் தினேஷ் குமார் ஃப்ரம் பிபிஏ லாஜிஸ்டிக்ஸ். பேரண்ட்ஸோட ரெஸ்பான்சிபிலிட்டி இப்போ சொல்கிறேன். பேரண்ட்டோட தப்பு தான். ஏன்னா பேரண்ட்ஸ் வந்து கொஞ்சம் நல்லா வேலையில் இருந்தாங்க அப்படின்னா அவங்க பையனை வந்து அனுப்ப தேவையில்லை. ஸோ அதனால தான் பேரண்ட்ஸோட பிரச்சனை. My name is Karthikeyan, BBA Logistic. What's don'ts TN government do? கவர்மெண்ட் வந்து அந்த பையனை வெஸ்ட் பெங்காலுக்கே திரும்பி அனுப்பிட்டாங்க. வேலை செய்யக்கூடாது, தமிழ்நாட்டில் வந்து 18 வயசுக்கு மேலே வேலை செய்யக்கூடாதுனால வெஸ்ட் பெங்காலுக்கே அனுப்பிட்டாங்க. My name is கவிச்செல்வன். வாட் பெங்கால் கவர்மெண்ட் டூ, அவங்க வந்து பெங்காலில் சரியான அவங்க அப்பாவுக்கு இன்கம் இல்லாதனால டிஎன் கவர்மெண்ட்டுக்கு வந்தாங்க. அப்போ வேலை வாய்ப்பு சரியாக இல்லாதனால டிஎன் கவர்மெண்ட்டுக்கு வந்து இங்கே வேலை செய்கிறாங்க. என்னோட பேர் ராஜ் பிரியர், பிபிஏ லாஜிஸ்டிக்ஸ். பெர்ஸ்பெக்டிவ் ரோல்ஸ் டு அனலைஸ் த கேஸ். அப்படின்னா நான் வந்து ஒரு சில்ட்ரனாக என்ன நினைக்கிறேன், ஒரு பேரண்டாக என்ன நினைக்கிறேன், அதுக்கப்புறம் அந்த கவர்மெண்ட்லேருந்து இந்த கவர்மெண்ட்டாக நான் இருந்தேன்னா நான் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி நான் சொல்கிறேன். சில்ட்ரனாக நான் வந்து ரைட்டுன்னு தான் நான் வந்து பார்ப்பேன். ஏன்னா என்னோட பேரண்ட்டு கஷ்டப்படுறத என்னால் பார்க்க முடியாது. அதனால நான் வேலைக்கு தான் போவேன்.
அதுக்கப்புறம் ரெண்டு ஆஸ் அ பேரண்டாக என்னென்ன சொல்லுவேன்னா, என்னோட நிலைமை ரெண்டு கஷ்டமாக இருந்துச்சுன்னா, என் பையன் ரெண்டு சொல்கிறான் என்னால் வேலைக்கு போக முடியும், 10th படிக்கிற பையன் சொல்கிறான் என்னால் வேலைக்கு போக முடியும், உங்களோட இது வந்து என்னால் மாற்ற முடியும் அப்படின்னு சொல்கிறான்னா, அதனால் நான் வந்து அவனை என்கரேஜ் தான் பண்ணுவேனே தவிர டிஸ்கரேஜ் பண்ண மாட்டேன். ஆஸ் அ கவர்மெண்ட்டாக என்ன நினைக்கிறேன்னா, இந்த மாதிரி வர்ற பசங்களை நம்ம அடாப்ட் பண்ணி நம்ம படிக்க வைக்கணும் அப்படின்னு நான் நினைப்பேன். அப்புறம் நான் வெஸ்ட் பெங்கால் பற்றி நான் வந்து சொல்லணும்னா, நான் இப்போ வெஸ்ட் பெங்காலியனா இருந்திருந்தேன்னா, அவங்க அப்பா அம்மா ரெண்டு இந்த மாதிரி அந்த பையனை ரெண்டு போக சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி வர நிலைமைக்கு நான் வந்து இது பண்ணியிருக்க மாட்டேன். அவங்க ஃபேமிலிக்கு என்ன வேணுமோ அதை வந்து ப்ரொவைட் பண்ணி அவங்க என்னோட சிவிலியன்ஸை நான் நல்லா பார்த்துருந்துருப்பேன். My name is Jeevika, BBA Logistics படிக்கிறேன். What makes parents to send them as child labor? எதுக்காக பேரண்ட்ஸ் அவங்க குழந்தைங்கள சைல்ட் லேபராக அனுப்புகிறாங்கன்னா, அவங்க ஃபேமிலி சுச்சுவேஷன் வறுமை இருக்கிறனால தான் அவங்களோட குழந்தைங்கள சைல்ட் லேபராக அனுப்புகிறாங்க. என் பேர் மரியன்சியா. நான் கவர்மெண்ட்டு வந்து எந்த சலுகையும் கொடுக்காம இருக்கிறத பற்றி சொல்லணும். கவர்மெண்ட் வந்து எல்லா சலுகையும் கொடுத்துருந்துச்சு அப்படின்னா அந்த பசங்க வேலைக்கு போயிருக்க வேணாம்ல, அதனால கவர்மெண்ட்டு சலுகை கொடுக்கலன்னு நான் சொல்றேன். உங்கள் ஃபெலோ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மரியாதை கொடுத்து அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை கேட்கணும். நாளைக்கு நீங்கள் ஒரு ஆஃபீஸராக போகிறீங்க, நீங்கள் பேசிகிட்டு இருக்கீங்க, உங்களை மாதிரி எல்லோரும் கதை அடிச்சுருந்தாங்கன்னா இதான் உங்கள் ஸ்கீமை எக்ஸ்பிளைன் பண்ண போகிறீங்க, நீங்கள் கலெக்டராக போகிறீங்க, அப்போ அவங்களாம் கதை அடிச்சுட்டு இருப்பாங்க, நீங்கள் மேடையில் நின்று பேசிகிட்டு இருப்பீங்களா? We gave you time for discussion, right? The discussion is over, now you should listen. உங்களுக்கு எதாவது பாயிண்ட் சொல்லணுன்னா அவங்க முடித்த உடனே எதாவது பாயிண்ட் இருந்தால் நீங்கள் சொல்லுங்கள். when you do case analysis, we are trying, உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கணும். நாங்கள் இங்கே நின்றுட்டு உங்களுக்கு ஃபுல்லாக லெக்சர் அடிக்க முடியும், உங்களுக்கு புரியணுங்கிறதுனால we are using these methods, right? இதுக்கு எவ்வளோ எஃபர்ட் போட்டிருக்காங்க நம்ம ஃபேக்கல்ட்டி எல்லாரும். ப்ளீஸ் ரெஸ்பெக்ட் யுவர் ஃபெலோ ஸ்டூடெண்ட்ஸ். உங்களுக்கு எவ்வளோ டைம் இருந்ததோ அதே டைம் தான் அவங்களுக்கும் இருந்தது. அதில் என்ன முடியுமோ அவங்க செஞ்சுருக்காங்க, அனலைஸ் செஞ்சுருக்காங்க. ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட், திஸ் இஸ் அ லெசன் ஃபார் லைஃப். இன்றைக்கி கிளாஸ் ரூமில் 1 hour லெசன் இல்லை. திஸ் இஸ் கோயிங் டு ஹெல்ப் யூ another 30 years of your life. So treat this seriously, don't chat, listen, and if you have any points to make, அந்த பாயிண்ட்ஸை நீங்கள் சொல்லுங்கள். அவங்க முடித்த உடனே நீங்கள் எழுந்து சொல்லுங்கள். we'll give you ample opportunity, right? Okay, I don't want any chatting, no more discussion, you listen. இப்போ பெங்காலியில் நடந்த ஒரு விஷயம் தான். இப்போ பேரண்ட்னால பார்த்தீங்கன்னா ஒரு பசங்களை இன்கம் ஜென்ரேட் பண்ண முடியாதனால அவங்க அனுப்பிச்சிருக்காங்க. அவங்க பாடியில் ஏதாவது ப்ராப்ளம் இருந்திருக்கலாம், அண்ட் அவங்களால இன்கம் ஜென்ரேட் பண்ண முடியாமல் இருந்திருக்கலாம். அதனால தான் அவங்க சைல்டை வேலைக்கு அனுப்பிச்சிருக்காங்க. அவங்க பார்த்தீங்கன்னா ஒரு 50,000 அவங்க அமௌண்ட் வாங்கியிருக்காங்க. முன்னாடியே வாங்கியிருந்தா தான் நியூஸில் வந்திருக்கு. முன்னாடியே வாங்கியிருந்திருக்காங்க. அண்ட் கவர்மெண்ட் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அவங்கள சென்னையில் தான் வேலை பார்த்துருக்காங்க, அவங்களை ரெக்கவர் பண்ணியிருக்காங்க. அங்கேருந்து பெங்காலிக்கு திருப்பி ரெக்கவர் பண்ணியிருக்காங்க. அண்ட் அவங்க 18 ஆகி திருப்பி அதே ஒர்க்குக்கு போகிறாங்க. அது செகண்ட் பாயிண்டில் வரும். ஓகே, My name is Muthu Santosh. Why they want to go back to the same frame? ஆக்சுவலாக என்னென்னா, அது வந்து இல்லீகல். அந்த பசங்க வந்து அவங்களுக்கு ஏஜ் ஆகலை, அதனால் இல்லீகலாக அவங்க போயிருக்காங்க. அதனால் கவர்மெண்ட் அவங்கள ரெஸ்கியூ பண்ணி அவங்க இடத்துக்கு திரும்ப அனுப்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து அவங்களோட வீட்டு சுச்சுவேஷனால் அதை அறிஞ்சு அவங்க பசங்க வந்து சரி நம்ம ஏர்ன் பண்ணி பேரண்ட்ஸ் கொடுக்கலாம் அப்படின்னு லீகல் ஏஜ் வந்ததுக்கப்புறம் வந்து அவங்க வந்து சரி நம்ம ஏர்ன் பண்ணி கொடுக்கலாம் அப்படின்னு வந்திருக்காங்க. தேங்க்யூ. My name is Kavin Murugan from BBA Logistics. நான் பேச போகிற டாபிக் வந்து வாட் டஸ் கவர்மெண்ட் டூ. அதாவது 11 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஏஜ் இல்லாமல் அவங்க வந்து பெங்கால்லேருந்து சென்னைக்கு ஒர்க் வராங்க. அதை கவர்மெண்ட் வந்து தெரிஞ்சுக்கிட்டு அவங்கள திரும்ப அவங்க பெங்கால் ஸ்டேட்டுக்கு அனுப்பிடுறாங்க. அனுப்பிச்சிட்டு அவங்க 18 வயசானதுமே திரும்ப வந்து அவங்களோட அந்த ஒர்க்கை கண்டினியூ பண்ணுறாங்க. அது ஏன் இப்போ இவங்க தாட்டி விட்டு திரும்ப வந்து இப்படி பேசுகிறாங்க, ஒர்க் பண்ணுறாங்கன்னு வந்து விசாரித்ததில் இவங்க வீட்டில் வந்து கொஞ்சம் புவர் சுச்சுவேஷன், அதனால் இவங்க திரும்ப அந்த ஒர்க்குக்கே வந்திருக்காங்க. அதனால் இவங்க கவர்மெண்ட் வந்து இவங்க கொஞ்சம் அவங்களுக்கு தேவையான ஃபெசிலிட்டிஸ்லாம் பண்ணி கொடுத்ததுனால அவங்க திரும்ப அவங்க ஊருக்கே போயிருக்காங்க. My name is Mohammad Shahim. I am a course BBA Logistics.
The subject child labor is illegal, and the children coming Chennai, and it is Chennai return to their own place. And I'm Jalakshmi from BBSCA. What is the responsibilities of parents? இதில் வந்துட்டு நம்ம பேரண்ட்ஸையும் தப்பு சொல்ல முடியாது, சில்ட்ரனையும் தப்பு சொல்ல முடியாது. ஏன்னா பேரண்ட்ஸோட சுச்சுவேஷன் வந்து ரொம்ப புவராக இருந்தனால தான் சைல்டு லேபரை வந்து நம்ம அவங்க வேலைக்கு அனுப்பியிருக்காங்க. அவங்களால எதனால் அவங்க வந்து சைல்டு லேபரை வந்து வேலைக்கு அனுப்பியிருக்காங்கன்னா, அவங்களால போதுமான தங்குறதுக்கான இடம் இல்லாதனால, ஃபுட்டு இல்லாதனால, போட்டுக்க ட்ரெஸ் இல்லாதனால தான் அவங்களையெல்லாம் கரெக்டாக சைல்டு லேபரை வந்து வேலைக்கு விட்டுருக்காங்க. ஏன்னா இதனால தான் நம்ம எக்கனாமிக் கண்டிஷன் வந்து ரொம்ப டவுன் ஆகுது. இதெல்லாம் வந்து பேரண்ட்ஸ் கொஞ்சம் முன்கூட்டியே கரெக்டாக இருந்தோம்னா இந்த இது வந்து சைல்டு லேபர் வந்து கரெக்டாக இது வரைக்கும் இவ்வளோ தூரம் ஃபார்ம் ஆயிருக்காது. தேங்க்யூ. My name is Soundarya from BBA Logistics. As different roles perspective analyze this case. இத்தனை பிரச்சனைக்கும் என்ன காரணம்னா அவங்க ஃபினான்ஷியல் ப்ராப்ளம் ஓவராக இருக்குது. அதனால அவங்களால எதுவுமே பண்ண முடியாதனால தான் அந்த லேபரை வந்து வேலைக்கு அனுப்பி விட்ருக்காங்க. நாங்கள் என்ன நினைக்கிறோன்னா, அந்த அவங்க கண்ட்ரியில் வந்து ஓட்டு வந்து கரெக்டாக சூஸ் பண்ணி ஒரு பர்சனை சூஸ் பண்ணி அவங்களுக்கு கரெக்டான ஒரு இது கொடுத்துருந்தாங்கன்னா அவங்க வந்து அந்த ஓட் போட்டவங்க கரெக்டான பர்சனுக்கு ஓட் போட்டிருந்தா அவங்க வந்து எல்லாத்துக்கும் பொதுவாக கொஞ்சம் ஹெல்ப் பண்ணியிருந்தாங்கன்னா அவங்க இந்த நிலைமைக்கு வந்திருக்க மாட்டாங்கன்னு சொல்லி நாங்கள் நினைக்கிறோம். தேங்க்யூ. ஐ மரீஷ் ஃப்ரம் பிபிஏ லாஜிஸ்டிக். அவங்க ஏன் வேலைக்கு போயிருந்துருக்காங்கன்னா, போதுமான வருமானம் இல்லாமல் ரொம்ப வறுமையில் இருந்திருக்கலாம். அதனால இந்த மாதிரி வேலைக்கு போயிருப்பாங்க. அவங்க 18 வயசு ஆன அப்புறம் பெங்காலிக்கு மறுபடியும் வந்துட்டாங்க. எக்ஸ்பீரியன்ஸ் அதிகமானதுனால அவங்க இந்த வேலையை விட்டு வர முடியல. அவங்க வந்து கவர்மெண்ட் வந்து அவங்க கடனை தள்ளுபடி செஞ்சு அவங்களுக்குன்னு ஒரு வீடு, நிதி இந்த மாதிரி ஒதுக்கியிருக்கலாம். தேங்க்யூ. My name is Abhishek, BBA Logistics. அவங்க வந்து வறுமை கோட்டு கீழே இருந்தாங்க. அதெல்லாம் வேலையை தேடி இங்கே வந்தாங்க. திருப்பி அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அதிகமாக திருப்பி அப்படியே வேலையை விட்டு திருப்பி Pradeep from BBA Logistics. What does West Bengal government do? வெஸ்ட் பெங்கால் கவர்மெண்ட் என்ன பண்ணியிருக்கணும்னா, ஃபஸ்ட்டே இங்கே வரதுக்கு முன்னாடியே அவங்களுக்கு தேவையான நீட்ஸ் எல்லாமே பண்ணியிருக்கணும். கரெக்டான ஏரியாவில் அவங்களுக்கு வர வேஜஸ், சேலரிஸ் எல்லாம் கரெக்டாக வர்றா, அவங்களுக்கு ஸ்டடீஸ் எல்லாம் கரெக்டாக இருக்க எல்லாமே செக் பண்ணியிருக்கணும். செக் பண்ணாதான் இவங்க வந்து எங்கள் தமிழ்நாட்டில் இருக்காங்க. வந்ததுக்கப்புறமா திரும்ப ரெஸ்கியூ பண்ணி போனதுக்கப்புறம் திரும்ப இங்கே வந்திருக்காங்க. ஏன்னா அங்கே கவர்மெண்ட் சரி இல்லாதனால தான் திரும்ப இங்கே வந்திருக்காங்க. வேஜஸ், சேலரிஸ் இங்கே எல்லாமே கரெக்டாக அங்கே கொடுத்துருந்தாங்கன்னா, தேவையான நீட்ஸ் எல்லாமே கொடுத்துருந்தாங்கன்னா அவங்களும் கரெக்டாக அங்கேயே ஊருந்துருக்கணும். தேங்க்யூ. Hi friends and faculties, we are from BBA Logistics first year. நாங்கள் வந்து இந்த கேஸை என்னென்ன அனலைஸ் பண்ணியிருக்கோம்னு நாங்கள் சொல்கிறோம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா பேரண்ட்ஸ் சில்ட்ரன்ஸ் ஏன் திருப்பி அந்த ஒர்க்குக்கு வந்திருக்காங்க அப்படின்னு பற்றி நீங்கள் ரியான் சொல்லுவாங்க. My name is Riyan. I am from BBA Logistics. For making money, the family situation is very poor. செகண்ட் பாயிண்ட் வந்து ஏன் திருப்பி அந்த ஒர்க்குக்கு வந்திருக்காங்க, அந்த ஒர்க்குக்கு ஏன் வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு BBA Logistics பாசிட் சொல்லுவான். Because they were adult, so they can do whatever job they need, and for making money they have a little bit experience in that work, so they decided to go back to that firm. Thank you. அடுத்து தமிழ்நாடு கவர்மெண்ட் என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்றதுக்காக விஜய் வந்து சொல்லுவார். My name is Vijay. தமிழ்நாடு கவர்மெண்ட் முதலே 30,000 கொடுக்குறதுக்கு பதிலாக அந்த பையங்களுக்கு நல்ல கல்வி சொல்லி கொடுத்துருக்கலாம்.
ஆக்சுவலாக அங்கே 30,000 இழப்பீடு கொடுக்கறதுக்கு பதிலாக வந்து அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட எஜுகேஷன் பற்றி கொஞ்சம் நாலேஜ் சொல்லி கொடுத்துட்டு இங்கேயும் ஒரு என்ஜிஓஸ் கிட்ட கொடுத்து படிக்க வச்சிருக்கலாம், இல்லை வெஸ்ட் பெங்காலில் சொல்லி என்ஜிஓஸ் படிக்க வச்சிருக்கலாம். 2 கவர்மெண்ட் அதை பண்ணலாம். அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுவோம். வெஸ்ட் பெங்கால் கவர்மெண்ட் என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னுக்காக கார்த்திக் வந்து சொல்லுவார். ஐ எம் கார்த்திக் ஃப்ரம் பிபிஏ லாஜிஸ்டிக். வெஸ்ட் பெங்கால் என்ன பண்ணியிருக்கணும்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்களோட ஆக்டிவிட்டீஸ்லாம் ஃபஸ்ட்டு தெரிஞ்சு வச்சுக்கணும். அந்த வெஸ்ட் பெங்காலில் இருக்கிற பீப்புள்ஸோட ஆக்டிவிட்டிஸ் இங்கே அனுப்புகிறாங்க தெரிஞ்சும் அவங்க பார்த்து சும்மா இருந்துடக்கூடாது. அதுக்கு பதிலாக திருப்பி அவங்க பேரண்ட்ஸ்கிட்ட பேசி திருப்பி வர வச்சு அவங்களுக்கு சைல்டு லேபர்ஸ்லாம் அனுப்பியிருக்கக்கூடாது. அதை பற்றின கவுன்சிலிங் மாதிரி கொடுத்து அவங்கள்ட்ட அந்த சொல்லியிருக்கணும் இல்லை தப்பு இந்த மாதிரின்ட்டு. அண்ட் நெக்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்க பேரண்ட்ஸோட வாழ்வாதாரத்தினால தான் அவங்க சில்ட்ரன்ஸ் வந்து பெங்கால்லேருந்து சென்னைக்கு போயிருக்காங்க வேலை பார்க்க. அதுக்கு பதிலாக அவங்க பேரண்ட்ஸோட வாழ்வாதாரத்தை ஏற்றுற மாதிரி ஏதாவது பண்ணியிருக்கணும். ஓகே, தேங்க்யூ. அடுத்தது என்ஜிஓ வந்து சிவிலியன்ஸ் என்ன பண்ணியிருக்கணும்னுக்காக வந்து பாலாஜி பேச வர்றாரு. என்னோட பேர் பாலாஜி. நான் பிபிஏ லாஜிஸ்டிக்லேருந்து வரேன். என்ஜிஓ வந்து என்ன பண்ணியிருக்குன்னு சொல்ல வரேன். அந்த ஸ்டூடெண்ட்ஸை வந்து நோட் பண்ணது மட்டும் இல்லாமல் அவங்கள மானிட்டர் பண்ணியிருக்கணும். அப்படி மானிட்டர் பண்ணி தான் அவங்க இவ்வளோ தூரம் வர வேண்டிய அவசியம் இல்லை. அவ்வளோ, தேங்க்யூ. ஓவராலாக பார்த்தீங்கன்னா இந்த கேஸில் என்ன நடக்கும் அப்படின்னா, நம்ம ஸ்டார்டிங்லேயே வந்து பார்க்கும்போது அவங்க வந்து ரிட்டன் அங்கேருந்து இங்கே வந்திருக்காங்க. அப்படி வரும்போதே வந்து தமிழ்நாட்டில் அனுப்பினா வந்திருக்காங்க. தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து இந்த கேஸில் 30,000 இழப்பீடு வந்திருக்காங்க. அந்த இழப்பீடு கொடுக்காம இல்லாமல் அவங்களுக்கு ஒரு எஜுகேஷன் இல்லை வந்து தொழில்முறை கல்வி ஏதாவது கிராஃப்ட் ஐட்டம் செய்கிற மாதிரியோ வேறு ஏதாவது அவங்களுக்கு எஜுகேஷன் சொல்லி ரிட்டன் பேக் டு ஹோம் சென்ட் பண்ணியிருந்தாங்கன்னா அவங்க எஜுகேஷன் பண்ணிட்டு அந்த மாதிரி திங்ஸ் ரெடி பண்ணி அவங்க வந்து ஏர்ன்ஸ் பண்ணியிருக்கலாம். அது ஒரு தப்பு பண்ணிட்டாங்க. செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து வெஸ்ட் பெங்கால் கவர்மெண்ட் வந்து இதில் ரொம்ப புவராக தான் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெல்ஃபேர் அசோசியேஷன்லாம் அங்கேயே தான் இருக்குது, எல்லா ஸ்டேட்லேயும் இருக்குது, அதே மாதிரி வெஸ்ட் பெங்காலில் இருக்கும். ஆனால் அந்த வெஸ்ட் பெங்காலில் இருக்க அசோசியேஷன் வந்து கரெக்டாக மானிட்டர் பண்ணாமல் இருந்தனால தான் சைல்டு லேபர்ஸ் வந்து உருவாயிருக்காங்க. அதனால் வந்து அங்கே இருக்க கவர்மெண்ட் இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணாங்கன்னா இந்த சைல்டு லேபர்ஸ் வந்து வராது. அதுவும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க திருப்பி 18 ஆனதுக்கு அப்புறம் இங்கே வந்திருக்காங்க, அதாவது தமிழ்நாடுக்கு வந்திருக்காங்க. 18 ஆனதுக்கு தமிழ்நாடு ஏன் வந்திருக்காங்க அப்படின்னா, பேரண்ட்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க நீங்கள் திருப்பி போ, உன்னால் முடியும், அந்த ஒர்க் பார்க்க முடியும். ஏன் அந்த வேலை வந்திருக்காங்கன்னா வந்து அவங்களுக்கு அதில் எக்ஸ்பீரியன்ஸ் நிறைய இருக்குது, அதனால் வந்திருக்காங்க. அந்த ஒரு 2-3 வருஷம் வந்து எஜுகேஷன் பற்றி அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட ஏதாவது சொல்லியிருந்தோம்னா, இல்லை நீங்கள் படிச்சிங்கன்னா ஃபாரின் போகலாம், இங்கே வந்து 10,000 15,000 வந்து ஃபாரினில் போனால் 50,000 வாங்கலாம், இல்லை வேறு பிஸ்னஸ் பண்ணியிருந்தான்னு சொல்லிட்டு அவங்களுக்கு எஜுகேஷன் பற்றியோட நாலேஜ் சரியே இல்லாதனால பேரண்ட்ஸும் அதே ஒர்க்குக்கு வந்து சென்ட் பண்ணியிருக்காங்க. அவ்வளோதான் மேம் எங்கள் பாயிண்ட் ஆஃப் வியூ. தேங்க்யூ. சாரி இன்னும் ஒருத்தர் இருக்காரு பேரண்ட்ஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி சொல்றதுக்கு மறந்துட்டேன், சாரி. My name is Gautam, BBA Logistics. What is the responsibility of parents? Parents வந்து பையனை படிக்க வைக்காம வேலைக்கு அனுப்புனது தப்பு. பையனை படிக்க வச்சிருக்கணும், படிப்போட மதிப்பு தெரியாம பையனை வேலைக்கு அனுப்புனது தப்பு. மை நேம் இஸ் செந்தன் ராஜா, பிபிஏ லாஜிஸ்டிக்ஸ். அவங்க குடும்ப கஷ்டத்து சூழ்நிலைனால வேலைக்கு போகிறேன்னு இருந்தான். அதனால அவங்க பேரண்ட்ஸும் போதுமான அளவுக்கு வருமானம் இல்லாதனால அவனை வேலைக்கு தட்டி விட்டுருந்தாங்க. ஹலோ, மை நேம் இஸ் ராகுல் பிரசாத் ஃப்ரம் பிபிஏ லாஜிஸ்டிக்ஸ். அவங்க ஏன் திருப்பி அந்த ஜாப்புக்கு போனாங்கன்னா, வெஸ்ட் பெங்காலில் திருப்பி அந்த அவங்களுக்கு தேவையான ஜாப் வேகண்ட் இல்லாமல் இருந்திருக்கலாம். தமிழ்நாடு வந்து நாட்டிலேருந்து வரவங்களுக்கு நிறையா ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இங்கே கிடைக்கிறதுனால, அதே மாதிரி சேலரியும் இங்கே அவங்களுக்கு ஓகேவாக இருக்கிறதுனால அங்கேருந்து வந்து திருப்பி வேலை பார்த்துருக்காங்க. ஆனால் அதை அலோட் பண்ணிடக்கூடாது. நான் அருண் பிரகாஷ், பிபிஎஸ்சிஏ. டிஎன் கவர்மெண்ட் வந்து அவங்கள இங்கேயே தான் 1 வருஷம் மட்டும் படிக்க வச்சுட்டு இங்கேயே தான் வேலை வாங்கி கொடுத்துருக்கலாம், அவங்கள பெங்காலுக்கு அனுப்பாமல் இருந்திருக்கலாம். மை நேம் இஸ் தனுஷ், பிபிஎஸ்சிஏ. வெஸ்ட் பெங்கால் கவர்மெண்ட் ஆஃப் டூ. வெஸ்ட் பெங்கால் வந்து அவங்கள இங்கே அனுப்பாமே இருந்திருக்கலாம். இங்கே டிஎனுக்கு வந்து அவங்க 18 வயசுக்கு மேலே இருக்காங்கனால திருப்பி அனுப்பிச்சிட்டாங்க. அங்கேயே ஏதாச்சும் வேலை பார்த்துருக்கலாம். அங்கே போய் வருமானம் இல்லாதனால டிஎனுக்கு வந்திருக்காங்க. டிஎனுக்கு வந்தனால தேங்க்யூ. என் பேர் ஜாகிர் ஹுசேன், பிபிஏ லாஜிஸ்டிக்ஸ். என்ஜிஓ வந்துட்டு அந்த
பெங்காலி கவர்மெண்ட் கிட்ட அந்த ஃபேமிலிக்கு தேவையான நீட்ஸ் எல்லாம் பண்ண சொல்லியிருக்கணும். தேங்க்யூ. பிபிஎஸ்சி பெங்கால் கவர்மெண்ட் அண்டர் ஏஜ் சைல்டை தமிழ்நாட்டுக்கு அனுப்பியிருக்கு. My name is Sarveswaran from BBSCA. What is the responsibilities of parents? Responsibilities of அவங்க பேரண்ட்ஸோட கடமை என்னன்னா, அவங்க என்ன சொல்லியிருக்கணும்னா, ஏன் உனக்கு இன்னும் வேலை செய்கிற வயசு வரல, அப்படியே என் கஷ்டத்தை பார்த்து நீ வேலைக்கு போகிற அப்படின்னாலும் உனக்கு இல்லீகல் அந்த வயசு. 18 வயசு முடியட்டும் நீ வேலை போய் பாரு. ஆனால் இப்போ போவேன்னா நான் இருக்கல, நான் எல்லாம் பார்த்துக்கிறேன். தேங்க்யூ. என் பேர் ஜஸ்டின். நான் ஆஸ் அ டிஃப்ரெண்ட் ரோல்ஸ் பெர்ஸ்பெக்டிவ் அனலைஸ் த கேஸ். இதில் ஃபஸ்ட்டு பேரண்ட்ஸ் எதுக்கு அவங்க சில்ட்ரன்ஸை வேலைக்கு அனுப்புகிறாங்க. அவங்க அவங்க வீட்டில் நிறைய கண்டிஷன்ஸ் இருக்கலாம். அவங்க வீட்டில் வேலை பண்ணுற மாதிரி யாருமே இருக்காம அவங்க தனியாக இருக்கலாம். ஏன்னா அவங்க வீட்டில் அப்பா அம்மா வேலை பண்ணாமல் அந்த மாதிரியாவும் இருக்கலாம். அவங்க படிக்க வைக்கிறதுக்கு அவ்வளோ காசும் இருக்காது. அப்போ அவங்க அவங்க பசங்களை இல்லைன்னா அவங்க பசங்களே நான் வேலைக்கு போகிறேன், என்னால் படிக்க முடியாது, இல்லைன்னா இங்கே வீட்டில் யாரும் சம்பாதிக்கிறதுக்கு இல்லை, அதில் நானே போய் வேலை பண்ணிக்கிறேன் அப்படி சொல்லி பசங்க இருக்கலாம். அதுக்கப்புறம் அவங்க எதுக்கு மறுபடியும் அங்கே 18 வயசுக்கு அப்புறம் எதுக்கு மறுபடியும் அங்கே போய் வேலை பண்ணுறாங்கன்னா, அவங்க ஃபஸ்ட்டே போய் வேலை பண்ணி அவங்களுக்கு தெரியும் அவங்க என்னென்ன வேலை பண்ணாங்கன்னு. நல்லா வேலை பண்ணியிருப்பாங்க அவங்களுக்கு, அதனால அவங்களுக்கு கொஞ்சம் தெரிகிற மாதிரி இருக்கும். அதனால அவங்களுக்கு புது வேலை பண்ணாமல் பல வேலை அப்படியே அவங்க எக்ஸ்பீரியன்ஸாக இருப்பாங்க. அதனால அவங்க 18 வயசுக்கு அப்புறம் அவங்க புதுசாக அங்கே போய் வேலை பண்ணுறாங்க. கவர்மெண்ட் என்ன பண்ணிச்சுன்னா, கவர்மெண்ட் ஃபஸ்ட்டு வெஸ்ட் பெங்கால் கவர்மெண்ட்டே சொல்லியிருக்கோம். வெஸ்ட் பெங்கால் கவர்மெண்ட் எதுக்கு அந்த பசங்களை வேலைக்கு இங்கே டிஎன்ல அமைச்சாங்க. அப்படி அனுப்பாங்கன்னா அவங்களுக்கு படிக்க வைக்கிறதுக்கு அதை ஏதாவது ஹெல்ப் பண்ணியிருக்கலாம், இல்லைன்னா அவங்க வீட்டுக்கு ஏதாவது இனிஷியேட்டிவாக ஏதாவது பண்ணியிருக்கலாம். அப்படி ஒன்றும் பண்ணாமல் அவங்க வெஸ்ட் பெங்காலோட டிஎன் கொண்டு வேலை பண்ண வச்சு அதுக்கப்புறம் மறுபடியும் டிஎன்லேருந்து வெஸ்ட் பெங்கால் மறுபடியும் அமைச்சிட்டாங்க. அதுக்கு கவர்மெண்ட் ஃபஸ்ட்டு பார்த்துருந்தாங்கன்னா இந்த வேலை பண்ணாமல் அவங்க வேலையை படிச்சிருப்பாங்க, அதுக்கப்புறம் வேலை பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் டிஎன் கவர்மெண்ட் என்ன பண்ணுச்சுன்னா, டிஎன் கவர்மெண்ட் ஃபஸ்ட்டு அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் வெஸ்ட் பெங்கால் அந்த வர வேலைக்கு இங்கே கொண்டு வெஸ்ட் பெங்கால் பசங்களை இங்கே வேலைக்கு டிஎன்ல கொண்டு வந்தப்பலே அவங்க இப்படிலாம் பண்ணக்கூடாது, வெஸ்ட் பெங்காலுக்கு ஒரு ஏதாச்சும் இப்படி பண்ணக்கூடாது அப்படி சொல்லி அவங்களுக்கு புரிய வச்சிருக்கணும். ஆனால் அவங்க பண்ணிட்டாங்க கடைசியில், அதை ஃபஸ்ட்டே பண்ணியிருக்கணும். அதனால பிரச்சனை இல்லை. வெஸ்ட் பெங்கால் கவர்மெண்ட் என்ன பண்ணாங்கன்னா, அவங்க ஒன்றுமே பண்ணல, அதுதான் அவங்க பண்ணாங்க. அப்போ கடைசியில் அவங்க என்ன பண்ணியிருக்கணும்னா, வெஸ்ட் பெங்கால் அவங்களுக்கு ஏதாவது வேலை பண்ண விடாமல் அவங்களுக்கு படிக்க வச்சு அந்த மாதிரி காசெல்லாம் அவங்களுக்கு கொடுத்து, இல்லைன்னா அவங்களுக்கு என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிட்டு அவங்களுக்கு 18 வயசுக்கு அப்புறம் வேலையெல்லாம் வாங்கி கொடுத்து அப்படி தான் பண்ணியிருக்கணும். ஆனால் அவங்க அதை பண்ணல. அதுக்கப்புறம் என்ஜிஓ சோசியல் சொசைட்டிஸ் என்ன பண்ணியிருக்கணும்னா, என்ஜிஓ தான் பண்ணியிருக்காங்க, வேற யாரும் ஒன்றுமே பண்ணல. என்ஜிஓ என்ன பண்ணியிருக்காங்கன்னா, வெஸ்ட் பெங்கால் ஒன்றும் பண்ணல. என்ஜிஓ வெஸ்ட் பெங்கால் கவர்மெண்ட்டுக்கு தான் சொல்லி கொடுத்தாங்க, இந்த மாதிரி நீங்கள் பண்ணியிருக்கணும். என்ன பண்ணியிருக்கணும்னா, அவங்க வேலை பசங்களை வேலைக்கு அமைக்காம அவங்களுக்கு நல்ல கல்வியை கொடுத்து, இல்லைன்னா அவங்க வீட்டில் ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணி அவங்களுக்கு ஏதாவது பண்ணி கொடுக்குற மாதிரி என்ஜிஓ பண்ணியிருக்கலாம். என்ஜிஓ பண்ணிட்டாங்க, கவர்மெண்ட் ஒன்றும் பண்ணல. அது மாதிரி தான் எனக்கு புரிஞ்சுது. இப்போ ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் பேரண்ட்ஸ் பற்றி சொல்லும்போது, ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் பேரண்ட்ஸ்னா நிறைய பேரண்ட்ஸ்க்கு நிறைய கல்வி இருக்கும். ஒரு பேரண்ட் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அவங்க வீட்டில் கஷ்டமாக இருக்குது அந்த மாதிரி இருக்குது, கஷ்டமாக இருக்கிறவங்க அவங்களால வேலைக்கு போக முடியாது, இல்லைன்னா அவங்களுக்கு உடம்பு சரியில்லை அப்படியாவது இருக்குன்னா அவங்க உடம்பு சரியில்லாமல் இருக்குது, அதனால அவங்க பசங்களை வேலைக்கு அமைச்சிருக்கலாம். இல்லைன்னா அவங்களால வேலைக்கு போக முடியாம கஷ்டப்பட்டு பசங்களை படிக்க வச்சிருக்கலாம். இல்லைன்னா அந்த கஷ்டத்தை பார்த்து பசங்க அந்த கஷ்டமே இருக்கக்கூடாதுன்னு சொல்லி நான் படிக்கல, நான் ஃபர்ஸ்ட் வேலைக்கு போகிறேன், அதுக்கப்புறம் முடிஞ்சா படிக்கிறேன், இல்லைன்னா வேலையும் படிப்பும் ஒன்றா பண்ணுறேன், அந்த மாதிரி ஏதாவது யோசிச்சுப்பாங்க. அவ்வளோதான். தேங்க்யூ. என் பேர் ஆகாஷ், பிபிஎஸ்சிலேருந்து வந்திருக்கேன். நான் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் சொல்ல போகிறேன். என்ன அர்த்தம்? வாட் மேக்ஸ் பேரண்ட்ஸ் டு சென்ட் தெம் அஸ் சைல்ட் லேபர்? அப்படின்னா அவங்க வீட்டில் வறுமை காரணமாக பணப்பற்றாக்குறையினால அவங்க வீட்டில் பேரண்ட்ஸ்
சேர்த்து விட்றாங்க வேலைக்காக, அவங்களும் போய் வேலைக்கு போயிட்டு வராங்க. அதனால தான் இந்த கொஸ்டின். I am Naveen from BBACA. ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் பேரண்ட்ஸோட உரிமை வந்து குழந்தைங்களை வந்து படிக்கிறதுக்கு அனுப்புறது ஸ்கூலுக்கு, அதை அவங்க பண்ணியிருக்கலாம், பண்ணாமல் விட்டாங்க, தவறு. BBACA. My name is ஜீவானந்தம். நான் 3rd கொஸ்டின் சொல்ல போகிறேன். கவர்மெண்ட் வந்து அவங்க முன்னாடியே சைல்டு லேபரை வேலைக்கு போகாமல் பண்ணியிருக்கலாம். அது அந்த ஃபேமிலிக்கு ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணியிருக்கலாம். அவ்வளோ. My name is Hariharan. I'm BBACA. My name is Siva, BBACA. fourth கொஸ்டின் சொல்ல போகிறேன். வாட் does TN கவர்மெண்ட் டூ? நம்ம கவர்மெண்ட் வந்து குழந்தைகளை வந்து வேலை செய்யக்கூடாது, சைல்டுஹுட் படிக்கணும் அப்படிங்கிறதுக்காக வெஸ்ட் பெங்கால் கவர்மெண்ட்டுக்கே திரும்பி அனுப்பிச்சிருக்காங்க. அவங்க வேலையை சரியாக சொல்லுங்க. My name is Sarath, BBACA. நான் என்ன சொல்கிறேன்னா சத்தியமாக தெரியலையடா. நீ நண்பா எப்படி கேஸ் நிறைய கேஸ் இருக்குங்க சார் என் மேலேயே. சார் சத்தியமாக தெரியலைங்க. இந்தரா அப்புறம் இந்தரா. My name is Sridhar, BBACA. What make parents send them childhood labor? The poor labor பூரா இருந்தனால தான் அந்த பையன் அங்கே வெளிநாட்டில் போய் இது சென்னையில், அதனால தான் அவனை திருப்பி அமிச்சுன்னு. My name is Akash from BBACA. What makes parents to send them as a child labor? அவங்க வந்து அந்த குழந்தைங்க கஷ்டப்படுறதுனால அவங்க வெஸ்ட் பெங்கால்லேருந்து சென்னைக்கு தாண்டி விட்டுருக்காங்க. டிஎன் கவர்மெண்ட் என்ன பண்ணியிருக்கோன்னா, ஆல்ரெடி அவங்க ஏஜ் பார்த்து 17 ஏஜ்னா ஒர்க் கொடுக்கக்கூடாது, 18னா ஆட் பண்ணிக்கலாம் ஒர்க்கில். வந்து வெஸ்ட் பெங்காலே ஆல்ரெடி ப்ரூஃப் 18 ஏஜ் ஆனதுக்கப்புறம் தான் சென்னைக்கு அனுப்பி வைக்கணும். அதனால ஒர்க்கு. My name is Yashiraj. I am BBACA. What is responsibility of parents? பேரண்ட்ஸும் சில்ட்ரன்ஸும் கலந்து பேசி சில்ட்ரன் சொல்கிற மாதிரி நடக்கிறது தான் ரெஸ்பான்சிபிள் பேரண்ட்ஸ். My name is R. Rahul, BBACA. BBACA 18 வயசுக்கு முன்னாடி வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. 18 வயசு ஆனவனையும் அவங்க சொந்த ஊருக்கே போயிட்டாங்க. Ourselves. My name is Vignesh Shivaragava Krishnan and these are my friends. ஸோ இப்போ வந்து நம்ம வந்து சைல்டு லேபர் கேஸை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இந்த கேஸ் என்னன்னா, நம்ம சென்னையில் வந்து ஒரு நார்த் இந்தியன் பாய், அவரை வந்து அவர் மட்டும் இல்லை, ஒரு 21 லேபர்ஸ் வந்து நம்ம சென்னையில் ஒரு BZE ரோட் பாரிஸ் சென்னையில் வந்து ஒரு ஜுவல்லரி ஷாப்பில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது அவங்களுக்கு வயசு என்னன்னா, அந்த பையனுக்கு 14. சட்டப்படி 14 வயசுக்குள்ள இருக்க பசங்க வந்து நம்ம லா படி அவங்க வந்து இண்டஸ்ட்ரியல் ஒர்க்ல வந்து இன்வால்வ் ஆகக்கூடாது. அவங்க இன்வால்வ் ஆகக்கூடாது. இது வந்து சட்டத்துக்கு விரோதமா இருக்கனால According to Child Labor Prohibition and Regulation Act 1986, children under 14 years should not be involved in industrial works. இதுக்கு வந்து ஃபைன், இதுக்கு வந்து பனிஷ்மெண்ட் என்னன்னா 6 months to 2 years வந்து ஜெயில் பிளஸ் வந்து 20,000 50,000 வரையும் ஃபைன் இருக்கு. ஸோ இப்போ இந்த கேஸ்ல பாத்தீங்கன்னா, இவர் ஏன் வந்து இப்போ சைல்ட் லேபரா இருக்காரு அப்படின்னா, இவருக்கு வந்து பாவர்ட்டி, அவங்க வீட்டில் வந்து ஒரு ஏழ்மை கஷ்டம், அதனால பேரண்ட்ஸே வந்து அவங்கள வந்து வேலைக்கு போக சொல்றாங்க. பட் இங்க இது வந்து பாத்தீங்கன்னா, அவங்க இது ஏன் நடக்குதுன்னா, அவங்க பேரண்ட்ஸ்க்கு அந்த ஒரு
அவேர்னஸ் இல்லை, எஜுகேஷனை பத்தின ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை. அவங்க என்ன நினைச்சிட்டு இருக்காங்கன்னா, இந்த பையனை ரெஸ்கியூ பண்ணி கூட்டிட்டு வந்தது அப்புறம் கூட அவங்க வந்து அந்த வேலைக்கே போக சொல்றாங்க. ஏன்னா அவங்க நினைச்சிட்டு இருக்கிறது என்னன்னா, ஓகே இதுல இருந்து நமக்கு ஒரு நல்ல காசு வருது, அப்ப இதுவே வந்து நமக்கு ஒரு பெஸ்டா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அவங்க பேரண்ட்ஸை ஃபர்ஸ்ட் நம்ம எஜுகேட் பண்ணணும். இது மட்டுமே வந்து இந்த உலகத்துல ஒர்க் கிடையாது, படிச்சா இதோட நல்ல நல்ல ஒர்க் நிறைய சேலரியில கிடைக்கும் அப்படின்னு ஃபர்ஸ்ட் நம்ம அவங்கள எஜுகேட் பண்ணணும். பிளஸ் நம்ம கவர்மெண்ட் என்ன பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி இந்த சைல்டு லேபரா இருக்காங்களா அவங்களுக்கு வந்து கொஞ்சம் ஃப்ரீயா எஜுகேஷன் ப்ரொவைட் பண்ணலாம், கொஞ்சம் ஸ்பெஷல் கேர் எடுத்து பார்த்துக்கலாம். அப்படி பண்றதுனால அவங்களுக்கு வந்து கொஞ்சம் ஃபியூச்சர் கொஞ்சம் பெட்டரா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அவங்க வேலைக்கு வரதே வந்து காசு இல்லாம தான். ஸோ நம்ம திரும்ப போய் படிக்க அனுப்புறதுக்கு பதிலாக ஒரு ஸ்பெஷல் கேர், நம்மளே ஒரு ஃப்ரீ எஜுகேஷன் ப்ரொவைட் பண்ணா நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இது ஒன்றும் நமக்கு புதுசு கிடையாது, இவன் ஒன்றும் நமக்கு ஃபர்ஸ்ட் கிடையாது. ஸோ நம்ம வந்து இவன் மட்டும் கிடையாது, இந்த மாதிரி நிறைய பேர் நம்ம நாட்டில் இருக்காங்க. ஸோ இவங்க எல்லாரையும் நம்ம ஃபர்ஸ்ட் எஜுகேட் பண்ணணும் அண்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டியும் ப்ரொவைட் பண்ணணும். இவரை ரெஸ்கியூ பண்ணும்போது இவரோட வந்து 21 மெம்பர்ஸை வந்து சேர்த்து ரெஸ்கியூ பண்ணியிருக்காங்க. பட் பார்த்தீங்கன்னா 15 பேர் திரும்ப இந்த சென்னையில் இருக்க இதே கம்பெனிக்கு ஒர்க்குக்கு வந்திருக்காங்க. இவங்களாம் எங்க இருந்துன்னு பார்த்தீங்கன்னா நார்த் இந்தியா, பெங்கால்ல இருந்து வந்திருக்காங்க. இவங்க எல்லாருக்கும் வந்து அந்த அளவுக்கு எஜுகேஷன் இல்லை, அங்கே ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி இல்லாதனால இங்கே வந்திருக்காங்க. கவர்மெண்ட் என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டிஎன் கவர்மெண்ட்ஸ் வந்து நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய கம்பெனிஸ்ல எந்தெந்த கம்பெனிஸ்லாம் சைல்டு லேபர் இருக்காங்களோ அதை பார்த்து ஒரு ரைட் பண்ணிட்டு அவங்கள வந்து சும்மா அனுப்பிச்சு விடாம ஒரு நல்ல ஒரு ப்ராப்பர் கேர், ஃப்ரீ எஜுகேஷன் ஆர் ஏதாச்சும் ஒரு சலுகை மாதிரி கொடுத்து அவங்களுக்கு கொஞ்சம் பெட்டரா பண்ணலாம். அண்ட் இதுல வந்து டிஎன் கவர்மெண்ட் என்ன பண்ணியிருக்காங்க இந்த கேஸ்லன்னா, இவங்களை வந்து அனுப்பிச்சு வச்சிருக்காங்க பெங்காலுக்கு. பட் பெங்கால் கவர்மெண்ட் வந்து என்னன்னா, பெங்கால் கவர்மெண்ட்டும் டிஎன் கவர்மெண்ட்டுமே சரி, அவங்க அனுப்பிச்சு வச்சுட்டு அதுக்கப்புறம் கண்டுக்கவே இல்லாத மாதிரி தான் தெரியுது. ஏன்னா அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, திரும்ப அவங்க வேலைக்கு வந்திருக்காங்க. அதுவரையும் அவங்க இருந்து ப்ராப்பரா கேர் பண்ணியிருக்கணும், அவங்களுக்கு வேற ஒரு நல்ல எஜுகேஷன் ஆஃபர் பண்ணியிருக்கலாம். பட் அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, திரும்ப வந்து இந்த ஒர்க்குக்கு வந்திருக்காங்க. பிகாஸ் கவர்மெண்ட் கண்டுக்கலன்னு நான் நினைக்கிறேன். பிளஸ் அவங்க வந்து ஒரு ப்ராப்பரா இங்கே எஜுகேஷன் இல்லாதனால ஒரு ரீசன். அப்புறம் இந்த என்ஜிஓன்னு ஒரு கொஸ்டின் இருக்கு, அதுக்கு சொல்லிடுறேன். என்ஜிஓ மீன்ஸ் நான் கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன். இதுல வந்து சஞ்சீவ் சிங் அண்ட் மிஸ்டர் கருப்பசாமி who is associated with ரெட் அண்ட் என்ஜிஓ பார்ட்னர் ஆஃப் எல்ஃபேட். அவர் என்ன சொல்றாருன்னா, வெஸ்ட் பெங்கால் வந்து அந்த கவர்மெண்ட் வந்து இந்த சில்ட்ரன்ஸ்க்கு ஒரு ப்ராப்பரான கேர் கொடுத்து பார்த்துக்கலாம் அப்படின்னு அவர் வந்து ரெஃபர் பண்றாரு. இதே மாதிரி இப்போ இந்த பையன் ரெஸ்கியூ பண்ணியிருக்கான்ல, இது எங்கன்னு பார்த்தீங்கன்னா நார்த் இந்தியா, வெஸ்ட் பெங்கால், பர்கனாஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்ட்ரீட்ல. இந்த பையனுக்கு வந்து மார்ச் 17, 2023 இப்போ வந்து 17th பர்த்டே. 24 மார்ச் 17ல வந்து அந்த பையன் அங்கே போற மாதிரி இல்லாத மாதிரி நம்ம பார்த்துக்கணும். ஏன்னா அந்த மாதிரி தான் அவங்க வீட்டில் போக சொல்றாங்க. அதே மாதிரி இந்த பையனுக்கு வந்து கொஞ்சம் இவன் ஸ்ட்ரீட்லேயே கொஞ்சம் பக்கத்து ஸ்ட்ரீட் ஒரு கொஞ்சம் வீடு தள்ளி வந்து பார்த்தீங்கன்னா ரஹீத் தபக் அண்ட் அபீர் மொனால் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 பசங்களும் வந்து சென்னைக்கு வந்து திரும்ப அவங்க 18 வயசு ஆனோன்னு வேலைக்கு வந்துட்டாங்க. ஸோ இந்த பையனுக்கும் இப்படி ஆகாம கவர்மெண்ட் வந்து ப்ராப்பரா கேர் எடுத்து பார்த்துக்கணும். ஸோ அதுதான் சொல்லுவாங்க. அதே மாதிரி அவங்களுக்கு வந்து ஒரு கேரண்டீடா ஒர்க் வந்து கவர்மெண்ட் ப்ரொவைட் பண்ணலாம், ஒரு கன்ஃபார்ம் கேரண்டீடு ஒர்க். அவங்க படிச்சு முடிக்கிற வரையும் அந்த எஜுகேஷன் ஃபீஸ் வந்து கவர்மெண்ட்டே பார்த்துக்கிறது, அந்த மாதிரி அவங்க வீட்டுக்கு தேவையான அந்த செலவுகளை கவர்மெண்ட் பண்ணா நல்லா இருக்கும். இந்த மாதிரி நடக்காம இருக்கும். கவர்மெண்டோட ரோல் என்னன்னா, இந்த மாதிரி நடக்காம இருக்கணும்னா ஒவ்வொரு இண்டஸ்ட்ரியல் ஒர்க்ஸா போயிட்டு அங்கே போய் சைல்ட் லேபர் இருக்காங்களான்னு பார்த்து, அந்த மாதிரி சைல்ட் லேபர் இருந்தாக்க அவங்கள வந்து வீட்டுக்கு மட்டும் சும்மா அனுப்பிச்சு விடாம ஒரு ப்ராப்பர் கேர் பண்ணலாம். அதான் ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி அவங்க பனிஷ்மெண்ட் 2 years ஒரு ஜெயில், 50,000 ஃபைன் பண்ணலாம். அது மாதிரி இப்போ இங்க வந்து நம்ம திருப்பூர்ல நிறைய நார்த் இந்தியன்ஸ் இருக்காங்க, சைல்ட் லேபர்ஸ் இருக்காங்க. இப்போ அவங்கள என்ன பண்றதுன்னு பாத்தீங்கன்னா, இந்த சைல்ட் லேபர்ஸ் வந்து நார்த் இந்தியால இருந்து நிறைய பேர் இருக்கனால ஒரு ப்ராப்பர் செக்யூரிட்டியோட நம்ம வந்து இவங்களை அவங்க ஸ்டேட்டுக்கு, அதாவது இந்தியாவில் வந்து வெஸ்ட் பெங்காலுக்கே நம்ம வந்து நார்த் இந்தியாவுக்கு நம்ம அனுப்பிச்சு வைக்கலாம். நம்ம அனுப்பிச்சு வச்சிடலாம். பட் ஆனால் அங்கே போய் அந்த பையன்ஸங்க என்ன பண்ணுவாங்க, திரும்ப அங்கே ஒரு வேலைக்கு தான் போவான். ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம்னா, வெஸ்ட் பெங்கால் கவர்மெண்ட் வந்து அவங்களுக்கு ஒரு எஜுகேஷன் ப்ரொவைட் பண்ணுறதுல அவங்க தான் ஃபோக்கஸ் பண்ணணும். ஸோ இதான் நான் சொல்ல வந்தேன். அண்ட் இந்த கொஸ்டின்ஸ்க்கு வந்து என்னோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஆன்சர் சொல்லிடுவாங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், வாட் மேக் பேரண்ட்ஸ் டு சென்ட் தம் ஆஸ் சைல்ட் லேபர்? பிரவீன் சொல்லுங்க. ப்ராவர்ட்டினால வேலைக்கு போகிறான், அவனுக்கு வேற வழி இல்லை. Let me introduce myself to you. I'm RJ Chandran.
ஒய் தே வேர் வாண்ட் டு கோ பேக் டு த சேம் ஃபீல்ட். அவங்க எதுக்காக அதே இடத்துக்கு திருப்பி வேலைக்கு போகிறாங்கன்னா அவங்க ஊரில் அன்எம்ப்ளாய்மெண்ட் தான் ஜாஸ்தியாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன். அவங்க ஊரில் வேலை இருந்திருந்தால் அவங்க இங்கே திரும்பி வந்திருக்க மாட்டாங்க. அவங்களுக்கு கொஞ்சம் வயசு அதிகமானாலும் இங்கே வர்றதுக்கு காரணம் என்னென்னா அவங்க ஊரில் வேலை வாய்ப்பு கம்மி. நீ தானே? myself Sanjay. What does government do? நம்ம ஊரில் இருக்க கம்பெனியில் சைல்டு லேபர்ஸ் வேலை செஞ்சுட்டு இருந்தாங்கன்னா நம்ம ஊரில் இருக்க கவர்மெண்ட் ரைடு போய் பார்த்து அவங்கள அனுப்பிச்சி வைக்கணும். அதர் ஸ்டேட்லேருந்து வந்து நம்ம கம்பெனியில் செஞ்சுட்டு இருந்தாலும் அவங்க கவர்மெண்ட் சப்போர்ட்டோட பார்த்து அனுப்பிச்சி வச்சிருக்கோம். மை நேம் இஸ் பாலாஜி, பிபிஎஸ்சிஏ விட்டுறேன். தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து எல்லா இடத்துலையும் வந்து சைல்டு எல்லாம் இருக்காங்கன்னா அவங்கள வந்து செக்யூர்ஸாக வந்து அவங்க இடத்துக்கு அனுப்பிச்சி வைக்கலாம். இல்லைன்னா நம்ம இதுலேயே வந்து எஜுகேஷன் எல்லாமே ஃப்ரீயாக கொடுத்து அவங்களுக்கு தேவையான எல்லாத்தையும் கவர்மெண்ட் கொடுத்து அவங்கள சேஃபாக வச்சுக்கலாம். மை நேம் இஸ் ஆர் நாகராஜ். நான் பிபிஎஸ் படிக்கிறேன். வாட் டு வெஸ்ட் பெங்கால் கவர்மெண்ட் டூ? அந்த பையனை வெஸ்ட் பெங்கால்லேருந்து அனுப்பாமல் அங்கேயே வச்சு நல்லா படிக்க வச்சு அத்தியாவசிய பொருட்களை கொடுத்து அங்கேயே சேஃபாக பார்த்துக்கணும். My name is Divagar, BBSCA. What can NGO and civil society can do? NGO na non-government organization. எல்லா ஆர்கனைசேஷனும் சேர்ந்து இந்த சைல்டு லேபரை உருவாகாமல் பார்த்துக்கணும். ஹாய், நான் சத்யபிரியன், பிபிஏசிஏ. ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் பேரண்ட்ஸ். இப்போ வந்து அந்த குழந்தைங்களுக்கு வந்து அவங்க பேரண்ட்ஸ் தான் ரெஸ்பான்சிபிலிட்டி. அவங்க வேலைக்கு அனுப்பாமல் பார்த்துக்கணும். அவங்க வந்து கூலி வேலை செய்கிறாங்கன்னா அவங்க பேரண்ட் வந்து அந்த பசங்களையும் கூலி வேலை செய்ய விடக்கூடாது. அதுக்கு என்ன பண்ணணும்? நம்ம அரசாங்கமே வந்து இந்த மாதிரி ஃப்ரீ எஜுகேஷன் தான் கொடுக்குது. ஆல்ரெடி அரசாங்க பள்ளிக்கூடம் இருக்குது, அதில் சேர்த்து வச்சு அவங்க படிக்க வைக்கணும். அவங்க அந்த மாதிரி பண்ணல. அந்த பசங்களையும் அவங்க வேலைக்கு அனுப்புகிறாங்க. அந்த மாதிரி யாரும் வேலைக்கு அனுப்பக்கூடாது. இப்போ சின்ன பசங்களை வந்து படிக்க வைக்கணும். அந்த சின்ன வயசில் வந்து அவங்களுக்கு என்ன தோணும்? நமக்கு படிக்கலாம் வேணாம், வேலைக்கு போகணும் தான் தோணும். அந்த மாதிரி அவங்க பேரண்ட்ஸ் அவங்கள விடக்கூடாது. வேலைக்கு போக வைக்காமல் அவங்கள நல்லா படிக்க வைக்கணும். தேங்க்யூ. Good afternoon all. I am Darshan, BBSCA. If I am a different role of the character, ஒரு பேரண்ட்டாக இல்லாமல் ஒரு கவர்மெண்ட்டாக இல்லாமல் ஒரு வெஸ்ட் பெங்கால் கவர்மெண்ட் இல்லாமல் என்ஜிஓ சிவிலாக இல்லாமல் நான் பேசணும்னா என்ன பேசணும்னா, இப்போ தேர்ட் பர்சனாக இருக்கும்போது ஒரு எஜுகேஷனை இம்பார்ட்டன்ட் தெரியாமல் எல்லோரும் பேசியிருக்காங்க. ஒரு எஜுகேஷன் தெரிஞ்சுருந்தால் அவங்க என்ன பேசியிருக்கலாம், அந்த பேரண்ட்ஸ் எஜுகேஷன் தெரிஞ்சுதான் படிக்க வச்சுருப்பாங்க. அந்த கவர்மெண்ட்டே அந்த எஜுகேஷனை பற்றி பேசல. நம்ம எஜுகேஷன் இம்பார்ட்டன்ஸை தெரிஞ்சுக்கணும். Thank you all. Thank you for the great opportunity. I am Sanjay from BBSCA. Child labor. கல்வியை பற்றி தெரியாமல் பெற்றோர்கள் குடும்ப கஷ்டத்துக்காக வேலைக்கு அனுப்பிச்சுட்றாங்க. I am Naveen, BBSCA. பணப்பற்றாக்குறனால குழந்தைங்களை வந்து வேலைக்கு அனுப்பியிருக்காங்க. சிவகுமார், பிபிஎஸ்சிஏ. இது பெங்கால் மக்களை கூப்பிட்டு விழிப்புணர்வு ஏற்படுத்தி இருந்தா சென்னைக்கு வராமல் இருந்திருப்பாங்க. My name is Selvakumar from BBSCA. தமிழ்நாடு கவர்மெண்ட் டூ மக்களின் பண பிரச்சனையாக இருப்பதால் குழந்தைகள் வேலைக்கு போகிறாங்க. அதனால கவர்மெண்ட் ஏதாவது பண்ணணும். My name is Sivasankar, BBSCA. வெஸ்ட் பெங்கால் கவர்மெண்ட் டூ. வெஸ்ட் பெங்காலில் வேலைவாய்ப்பு குறைவாக இருப்பதால் தான் வேறு நாட்டுக்கு வேலைக்கு செல்கிறார்கள். அந்த வேலைவாய்ப்பை பூர்த்தி செய்தால் மற்ற நாட்டுக்கு போகாமல் அவங்க நாட்டிலேயே இருந்து வசிப்போம். I am Jayavardhan from BBSCA. Responsibility of parents. பேரண்ட்ஸோட ரெஸ்பான்சிபிலிட்டி என்னென்னா அவங்க எஜுகேஷனோட வேல்யூ தெரிஞ்சு குழந்தைங்களை படிக்க வைக்கணும். அதை விட்டுட்டு வேலைக்கு அனுப்பக்கூடாது. என் பேர் சந்தோஷ், பிபிஎஸ்சிஏ.
சிவில் சொசைட்டி அப்படின்னா ஒரு நபரை மேம்படுத்துவதற்காக உதவுது. ஹலோ, என் பேர் மனோஜ், பிபிஎஸ்சிஏ. மக்களோட பற்றாக்குறை மூலமாக இதுக்கு வந்து பெங்காலி மக்கள் வந்து இங்கே வந்து வேலைக்கு போயிட்டு இருக்காங்க. My name is Vijay Dharan. Government. What does government do? Bengal. I'm Sanjay, BBA-CA. இப்போ வந்து இதுக்கு பாவர்ட்டிங்கிறது வந்துட்டு கவர்மெண்ட் வந்து எதுவும் செய்யலைன்னு சொல்ல முடியாது. இது வந்து கவர்மெண்ட் செய்கிறது வந்து சரியாக அவங்களுக்கு போய் சேரனால கூட இருக்கலாம். அவங்க கீழே இருக்க அத்தாரிட்டிஸ் நிறையா கரெக்டட் ஆகிறனால கூட இந்த மாதிரிலாம் இருக்கலாம். வந்துருச்சா உட்காருப்பா. Respected man, to all faculty members and my friends, a very warm and pleasant evening to all. I am Swati Meenakshi from BBA department. So, இந்த கேஸில் வந்து நாங்கள் அப்சர்வ் பண்ணது வந்து ஒரு கொஸ்டினாக என்னோட ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுவாங்க. ஸோ ஃபர்ஸ்ட், மை நேம் எம் சாதனா அரசி, ஃபர்ஸ்ட் பிபிஏ. சைல்ட் லேபர் எதுக்காண்டி அவங்க பேரண்ட்ஸ் வந்து வேலைக்கு அனுப்புகிறாங்கன்னா, மேபி அவங்க வீட்டில் சிங்கிள் பேரண்ட்லாம் இருக்கலாம், அதனால் அவங்க வந்து ஒர்க் போக சொல்லியிருக்கலாம். அவங்க இன்கம் கம்மியாக இருக்கலாம், அதனால் ஒர்க் போயிருப்பாங்க. ஐம் கிருபாவதி ஃப்ரம் பிபிஏ. செகண்ட் கொஸ்டின், எதுக்காக அங்கே வேலைக்கு போகிறாங்கன்னா, அங்கே ஃபஸ்ட்டு போய் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறதுனால திரும்ப அங்கே போகிறாங்க, போனால் சேலரி ஆகும்னு சொல்லி அங்கே போகிறாங்க. ஐம் தேவதர்ஷினி, ஃபர்ஸ்ட் பிபிஏ. வாட் டஸ் கவர்மெண்ட் டூ? கவர்மெண்ட் வந்து படிக்க வச்சிருக்கலாம், அவங்களுக்கு இது ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணியிருக்கலாம், அதை பண்ணாமல் அவங்கள அனுப்பிச்சு. ஐம் ஆர்த்தி ஃப்ரம் பிபிஏ. டிஎன் கவர்மெண்ட் என்ன பண்ணாங்கன்னா, வெஸ்ட் பெங்கால்லேருந்து தமிழ்நாடுக்கு வந்தவங்க திரும்ப தமிழ்நாடு கவர்மெண்ட் வெஸ்ட் பெங்காலுக்கு அனுப்பிச்சி விட்டாங்க. ஐ எம் கார்த்திகா, பிபிஏ. வெஸ்ட் பெங்கால் வந்து இந்த டிஎன்லேருந்து வந்த பசங்களுக்கு எதாவது ஹெல்ப் பண்ணியிருக்கணும், அவங்க எதுவுமே பண்ணல. ஐ எம் பிருந்தா, பிபிஏ. அந்த சொசைட்டி அவங்களுக்கு எதாவது ஹெல்ப் பண்ணியிருந்துருக்கலாம், ஹெல்ப் பண்ணியிருந்தா இந்த மாதிரி இருந்திருக்காது. ஐம் பிரின்சி ஃப்ரம் பிபிஏ. ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் பேரண்ட்ஸ். குழந்தைகளை வந்து வேலைக்கு அனுப்பக்கூடாது, என்னதான் கஷ்டம் இருந்தாலும் பேரண்ட்ஸ் வந்து அதை அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு குழந்தைகளை வச்சு. பவித்ரா ஃப்ரம் பிபிஏ டிபார்ட்மெண்ட். சில்ட்ரன்ட்டாக இருந்து நான் என்ன நினைப்பேன்னா, என்னால் முடிஞ்ச ஹெல்ப்பை பேரண்ட்ஸுக்கு பண்ணணுன்னு தான் நான் நினைப்பேன். பேரண்ட்ஸாக இருந்து என்னால் முடிஞ்ச கஷ்டத்தை ஐம் தக்ஷா, கம்மிங் ஃப்ரம் பிபிஏ டிபார்ட்மெண்ட். நான் எனக்கு ஓவராலாக எல்லாத்தையும் பற்றி சொல்ல போகிறேன். ஃபஸ்ட்டு ஏன் வந்து அவங்க சைல்ட் லேபராக போகிறாங்கன்னா, அவங்க வந்து ஃபேமிலி சுச்சுவேஷன் அவ்வளோ பேடாக இருந்திருக்கு, அவங்களுக்கு தேவையான ஷெல்டர்ஸ் எதுவுமே கிடைக்காதங்காட்டி தான் அவங்க சைல்ட் லேபராக பேரண்ட்ஸும் அலோவ் பண்ணுறாங்க.
அண்ட் மறுபடியும் ஏன் அங்கே போகிறாங்கன்னா கவர்மெண்ட் அவங்களுக்கு வந்து 30,000 தான் கொடுத்துருக்காங்க ரெவென்யூவா. அதுக்கு பதிலாக அவங்க ஏதாவது ஜாப் அலாட் பண்ணியிருந்தாங்கன்னா அவங்க வந்து அந்த ஜாப் வச்சு அவங்க படிக்கிறதோ இல்லை ஏதாவது அவங்களோட பர்சனல் இது வந்து பண்ணியிருப்பாங்க, ஸ்டேபிள் பண்ணியிருப்பாங்க. அது எதுவுமே இல்லாதங்காட்டி தான் அவங்க மறுபடியும் அந்த இதுக்கே, அதுவும் இல்லாமல் அவங்க வேறு எந்த வேலையுமே அவங்களுக்கு தெரியல. அவங்க சின்ன வயசுலேருந்தே அங்கேயே இருந்தங்காட்டிக்கு வேறு எந்த வேலையும் தெரியாதங்காட்டிக்கு அவங்க அங்கே போய் அங்கே போய் மறுபடியும் வேலை செய்கிறாங்க. அண்ட் கவர்மெண்ட் வந்து அமௌண்ட் அலாட் பண்ணதுக்கு பதிலாக ஜாப் கொடுத்துருந்துருக்கலாம் 3rd ஒன்னுக்கு. அண்ட் தமிழ்நாடு வந்து இங்கேருந்து முதலே பார்த்து அவங்களுக்கு ஏதாவது அனுப்புனதுக்கு பதிலாக இங்கே ஜாப் அந்த படிக்கிறதுக்கு ஏதாவது பண்ணியிருந்துருக்கலாம். வெஸ்ட் பெங்கால்ஸ் அவங்க இங்கே அனுப்புனதுக்கு பதிலாக அவங்களுமே இதே தான் பண்ணியிருக்கணும். அவங்க ஃபேமிலிக்கு ஏதாவது ஒர்க் ஆர் இந்த குழந்தைங்கள படிக்க வச்சுருந்துருக்கணும். இங்கே இப்படி அனுப்பாமல் அவங்களோட ஃபேமிலி சுச்சுவேஷன்ஸ் இப்படி இருக்குனுங்கிறத முன்னாடியே பார்த்துருந்துருக்கணும். அண்ட் சிவிலியன் இந்த NGO அண்ட் சிவிலியன் சொசைட்டிஸ் வந்து ஒரு ஸ்கீம் பண்ணி அவங்களோட லீடர்ஷிப்ஸ் வந்து லீடர் போட்டு இப்படி எல்லா பக்கம் இருக்காங்களா இல்லையாங்கிறத பார்த்து அவங்க இந்த மாதிரி இதுக்கப்புறம் நடக்காத மாதிரி பார்த்துக்கணும். அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் பேரண்ட்ஸ் வந்து இதுக்கு குழந்தைங்க படிக்கிறதுக்கு தேவையானது, வேலைக்கு போகக்கூடாதுன்னு அவங்களோட ஃபேமிலி சுச்சுவேஷன் ஒரு வேளை 2 பேரண்ட்ஸும் இல்லாமல் இல்லை பேரண்ட்ஸ் ஒருத்தங்க இருந்து இன்னொருத்தங்க போக முடியாத ஒரு சுச்சுவேஷன்னா அவங்க இந்த மாதிரி ஃபோர்ஸ்ஃபுல்லான ஒரு ஹார்ம்ஃபுல்லான ஜாப் போகிறதுக்கு பதிலாக வேறு ஏதாவது பண்ண சொல்லி இருந்திருக்கலாம், இல்லாட்டி படிக்க வைக்க ட்ரை பண்ணியிருக்கலாம் ஒரு வேளை நல்லா பேரண்ட்ஸ் நல்லா இருந்திருந்தா. அண்ட் லாஸ்ட் சில்ட்ரனாக இருந்திருந்தேன்னா கன்ஃபார்ம் நான் என் பேரண்ட்ஸ் கஷ்டப்படக்கூடாதுன்னு தான் நினச்சிருந்துருப்பேன். அண்ட் நான் அந்த ஜாப் போயிருந்திருப்பேன் தான். அப்போ எனக்கு இருக்க மென்டாலிட்டி பொறுத்து. அதே பேரண்ட்டாக இருந்திருந்தேன்னா நான் கன்ஃபார்ம் என் சைல்டு போகக்கூடாதுன்னு தான் நினைப்பேன். அண்ட் கவர்மெண்ட்டாக இருந்ததுதான் நான் ஜாப் ஒரு அந்த குழந்தைங்களுக்கு தேவையான நாலேஜ் கொடுத்துருந்துருப்பேன் இந்த மாதிரி போகக்கூடாதுங்கிறதுக்காக. தேங்க்யூ. மை நேம் இஸ் தினேஷ் குமார். எதுக்கு 18 வயசு கீழே வேலைக்கு போகிறாங்கன்னா அவங்க குடும்பத்தில் போதுமான பலம் இல்லாதனால அவங்க வேலைக்கு போகிறாங்க. ஐம் சூர்யா ஃப்ரம் BBA. வாட் டஸ் பெங்கால் கவர்மெண்ட் டூ? இங்கேருந்து ரெஸ்கியூ பண்ண பசங்களை வீட்டுக்கு விடாமல் எங்கேயாவது ஒரு இடத்துல ஸ்டே பண்ண வச்சு அவங்களுக்கு போதுமான நாலேஜ் கெயின் பண்ண வச்சுருக்கணும். எஜுகேஷன் பற்றி அவங்களுக்கு போதுமான நியூட்ரிஷன் ப்ரொவைட் பண்ணியிருக்கணும். கிளாத்திங்ஸ் ப்ரொவைட் பண்ணி எஜுகேஷன் சிஸ்டம்குள்ளே போகிற மாதிரி ரெடி பண்ணியிருக்கணும் அவங்கள. அப்புறம் அவங்க ஃபேமிலிக்கு வந்து போர்ட்டினால தான் வேலைக்கு அனுப்பியிருப்பாங்க. வேலைக்கு அனுப்பினால இந்தியன் கவர்மெண்ட் வந்து நிறைய ஸ்கீமில் வந்து போர்ட்டியை ரெடியூஸ் பண்ணுறதுக்கு கொண்டு வந்திருக்காங்க. பிரதான் மந்திரி யோஜனா ஸ்கீமு, அந்தோதயா அண்ணா யோஜனா ஸ்கீம், அந்த மாதிரி ஸ்கீம் அவங்க ஃபேமிலிக்கு தெரியப்படுத்தி அதன் கீழே அவங்களுக்கு வந்து ஃபுட்டு ஹவுசிங் எல்லாம் ரெடி பண்ணி கொடுத்துருக்கோம். I am Prasanna, BBA. What does TN government do? பெங்கால் சைடு வந்து ஓவராக பூவர் பீப்புள்னால அங்கே இருக்கிறவங்க தமிழ்நாடு சைடு வராங்க. தமிழ்நாட்டிலே அவங்களுக்கு சேலரி கொடுக்கறதுனால அவங்க இங்கேயே ஒர்க்கை பார்க்குறாங்க. I am Akash from BBA. 14 வயசில் வந்து திருப்பி ரெஸ்கியூ பண்ணி தமிழ்நாட்டு கூட்டிகிட்டு வந்து அங்கேயே எஜுகேஷன் ஃப்ரீயாக கொடுத்துருக்கலாம். அதில் வேலைக்கு பேரண்ட்ஸ் வந்து வேலைக்கு அனுப்பிச்சி விட்டு அங்கேயே புதுசாக இங்கேயே வேலை செய்யும்போது போதுமான சம்பளம் வந்திருக்காது. அதனால் திருப்பி வெஸ்ட் பெங்காலுக்கே வேலைக்கு போகிறாங்க 18 வயசு. Hello friends, my name Kumaran. 7th one question explain what is the responsibility of parents. அதாவது ஒரு பேரண்ட்டாக நான் என்ன நினைக்கிறேன்னா, என் பையனை வேலைக்கு அனுப்புறது தப்பாக தான் நான் சொல்லியிருப்பேன். ஏன்னா நான் தான் படிக்கல, என் பையனா படிக்க வைக்கணும்னு ஒரு சின்ன ஒரு ஆசைன்னு கூட சொல்லலாம். ஏன்னா அவன் படித்தானா மேபி ஃப்யூச்சரில் வந்து நல்ல செட்டில் வேலையில் இருப்பான்னு நான் நம்புகிறேன். I am Vetrivel, BBA department.
வாட் டஸ் த கவர்மெண்ட் டூ? 18 வயசு வெஸ்ட் பெங்கால்ல இருந்து தமிழ்நாட்டுக்கு வேலைக்கு வராங்க. அவங்க 17 வயசுனால எந்த நடவடிக்கை எடுக்காதனால திருப்பி வெஸ்ட் பெங்கால் போயிடும். மை நேம் இஸ் சஞ்சய், பிபிஏ ஸ்டூடெண்ட். என்ஜிஓ வந்து 30,000 காசு கொடுத்துருக்காங்க, அதுக்கு போல் எஜுகேஷன் கொடுத்துருக்கலாம். I am Subhas. I am BBA. லாஸ்ட்டு கொஸ்டின் அந்த எல்லாரோட பர்ஃபெக்டில் வந்து அந்த கேட்டிருக்காங்க. அது அந்த கொஸ்டினை வந்து எப்படி சால்வ் பண்ணுவீங்க? பேரண்ட்ஸ் வந்து என்ன சொல்லியிருப்பேன்னா, நீங்கள் இந்த வேலைக்கெலாம் போகக்கூடாது, அதனால் வேலைக்கெலாம் போகாமல் நீங்கள் படிச்சிருந்தீங்கன்னா நான் ஒரு நல்ல எஜுகேஷன் இதோட பெரிய வேலைக்கு போயிருக்கலாம் அப்போ நான் பேரண்ட்ஸை நான் சொல்லுவேன். அந்த பசங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பேரண்ட்ஸோட கஷ்டத்தை பார்த்துட்டு அவங்க நாங்கள் வேலைக்கு போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பெங்கால் கவர்மெண்ட் அங்கே அந்த ஸ்டேட்லேருந்து தமிழ்நாட்டுக்கு வந்திருக்காங்க. இதே வந்து அந்த கவர்மெண்ட் வந்து என்ன சொல்லியிருக்குன்னா, கவர்மெண்ட் வந்து எந்த நடவடிக்கை எடுக்கலாம். அவங்க வந்து சொல்லியிருக்கலாம், நீங்கள் இங்கே இருக்கலாம், நீங்கள் படிச்சிருக்கலாம், நீங்கள் தேவையில்லாமல் அங்கெல்லாம் வேலைக்கு போக வேண்டாம்னு சொல்லியிருக்கலாம். தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து ரெஸ்கியூ பண்ணியிருக்காங்க. ரெஸ்கியூ பண்ணி 30,000 அமௌண்ட்டு வந்து செட்டில் பண்ணியிருக்காங்க. அதுக்கு பதிலாக அந்த பசங்களுக்கு வந்து ஏதாச்சும் ஒரு படிப்பை பற்றி எஜுகேஷன் கொடுத்துருந்தா அந்த பசங்க ஒரு நல்ல வழிக்கு போயிருப்பாங்க. தேங்க்யூ. ஹாய், ஐ எம் அஸ்மின். ஐ எம் ஃப்ரம் பிபிஏ. இப்போ நான் என்ன பேச போகிறேன்னா, வாட் இஸ் கவர்மெண்ட் டூ? அவங்க கவர்மெண்ட் என்ன பண்ணியிருக்குன்னா, தமிழ்நாடு கவர்மெண்ட் இங்கே வேலைக்கு அவங்க திருப்பி அங்கே அனுப்பிச்சது தப்பு. பெங்கால் கவர்மெண்ட் அவனை வேலைக்கு அனுப்பாமல் படிக்க வச்சுருந்தா அவங்க திருப்பி இங்கே வேலைக்கு வந்திருக்க மாட்டாங்க. My name is Mohan Raj from BBA department. எதுக்காக பேரண்ட்ஸ் அவங்க பசங்களை வேலைக்கு அனுப்புனாங்கன்னா, அந்த பேரண்ட்ஸ் வேலை பார்த்துட்டு இருந்த ஓனர் அவங்களோட சம்பளத்தை கொடுக்காம இருந்ததுனால அவங்க பசங்களை வேலைக்கு அனுப்புனாங்க. அதனால ஏழை குடும்பங்கள் கவர்மெண்ட்டில் புகார் செஞ்சாங்க. ஐ எம் சசிகுமார், பிபிஏ. பேரண்ட்ஸ் வந்து ஸ்கூலுக்கு தாட்டிகிட்டு இருக்கலாம், ஸ்கூலுக்கு போய் நல்லா படிச்சிருக்கலாம், படித்து நல்லா வேலைக்கு போய். I'm Fatima Nasrin from BBA department. What does government? What makes parents to send them as child labor? The father of these children are farmer. Probably the family background and situation that lead the parents to make their children go for child labor instead of providing education. Poverty will be the main reason for this situation. Thank you. I am Darshini, BBA department. What does government do? Government have to provide necessary service, wages and food for the farmers, as most of them are paid less, and make sure every children gets quality education. Thank you. I am Anushri, BBA department. பெங்கால் கவர்மெண்ட்டை பொறுத்தளவுக்கு அவங்களுக்கு தேவையான ஃபெசிலிட்டிஸ் கரெக்டாக இது பண்ணி கொடுத்துருந்தாங்கன்னா அவங்க வேறு நாட்டுக்கு வந்திருக்க மாட்டாங்க. ஸோ அதை வந்து கரெக்ட் பண்ணி. My name is Bharati, BBA department. What is TN government job do? 18 வயசு ஆகாதனால அவங்கள தமிழ்நாடு கவர்மெண்ட் அவங்கள வெஸ்டர்ன் பெங்காலுக்கு அனுப்பிட்டாங்க. My name is Pavitara from BBA. Why they want to go back to the same firm? Maybe அங்கே ஒர்க் பண்ணி அவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கனால மறுபடியும் அங்கேயே போய் ஒர்க் பண்ணியிருக்கலாம். சஸ்வேதா, பிபிஏ. பேரண்ட்ஸ் வந்து ரெஸ்பான்சிபிலிட்டியாக இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் பேரண்ட்ஸுக்கே அந்தளவுக்கு நாலேஜ் இல்லாததுனால தானே அவங்க திரும்பவும் அதே பண்ணாங்க. ஸோ
சப்போஸ் அவங்களே ஒரு ஸ்டேபிளாக அவங்கள படிச்சிருந்தாங்கன்னா அவங்க ஸ்டூடெண்ட்ஸ் அவங்க சில்ட்ரன்ஸ் வந்து படிச்சிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தோணியிருக்கும். அவங்களோட நிலைமையே இப்போதைக்கு நமக்கு இப்போ காசு வேணும், நம்ம ஃபேமிலி நம்ம இப்போ பார்க்கணும், அதுதான் வந்து அவங்களுக்கு மெயின் ரீசனாக இருக்குது. அப்படிங்கும்போது அவங்க ஃப்யூச்சர் பற்றி எப்படி யோசிப்பாங்க? இப்போ ப்ரெசென்ட்டில் இருக்கிற பாவர்ட்டி தானே அவங்க பார்ப்பாங்க. ஸ்கூலோட அருமை தெரியாமல் அதனால் அவங்க குடும்ப சூழ்நிலைனால பேரண்ட்ஸ் வந்து வேலைக்கு தட்டிட்டாங்க. சூரிய பிரகாஷ் பிபிஏ. My name is Madan Kumar. I am from BBA. What is the responsibility of parents? பேரண்ட்ஸ் வந்து அவங்களோட முடிஞ்ச உழைப்பு கொடுத்து அவங்க குழந்தைகளை படிக்க வச்சுருந்தா அவங்க குழந்தைகள் அவங்கள நல்லா பார்த்துப்பாங்க. Hi friends, I am Sudarshan from BBA. பெங்காலி கவர்மெண்ட் வந்து புவர் ஃபேமிலிக்கு ஒரு பணம் கொடுத்து உதவி இருந்தால் வேலைக்கு போக தேவையில்லை. தேங்க்யூ. I'm Agilan from BBA. TN கவர்மெண்ட் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா 18 வயசுக்கு உள்ளே இருக்கவங்கள வேலைக்கு அனுப்பக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. இந்த சட்டம் வந்து 1978 செக்ஷன் 12 கொண்டு வந்திருக்காங்க. I am Jayakumar, BBA. அவங்கள எதுக்காக வேலைக்கு அனுப்புனாங்கன்னா வீட்டில் வறுமை, அதனால வேலைக்கு அனுப்புனாங்க. சத்யபிரசாந்த், இது BBA. இது எதுக்காக அவங்க திரும்ப அதே வேலைக்கு போனாங்கன்னா இது எக்ஸ்பீரியன்ஸ், அதுக்கப்புறம் சேலரி அண்ட் ஃபெசிலிட்டிஸ் அதிகமாக இருக்கும். தேங்க்யூ. My name is Sheikh Abu Zahir, BBA. அவங்க வீட்டில் பேரண்ட்ஸ் கஷ்டன்றதுனால பையனை வேலைக்கு போனான், மறுபடியும் இங்கே வந்தான். வந்துட்டு 18 வயசு ஆனால் தான் வேலைக்கு போகணும், அது மாதிரி ரூல்ஸ் போட்டாங்க. அந்த இப்போ இவங்க எல்லாரோட பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து பார்க்கணுன்னா இவங்க ஃபஸ்ட்டு சைல்டோட பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து பார்க்கணுன்னா அவர் வந்து குடும்ப சூழ்நிலையால் வந்து ஒர்க்குக்கு போயிருக்காரு. அவர் வேறு வழியில் அவருக்கு இப்போதைக்கு போய் தான் ஆகணும். ஏன்னா படித்தா எச்சா செலவு தான் ஆகும், அவங்க அப்பா அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ண முடியாது. அதனால் அவர் ஒர்க்குக்கு போயிருக்காரு. இப்போ அவங்க அப்பா அம்மாவோட பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து பார்க்கணுன்னா அவங்களும் வந்து கடன் அந்த மாதிரி நிறைய தொல்லைனால இருக்கலாம். அவங்களோட வீடு வந்து ரொம்ப டேமேஜ் ஆகிருக்கலாம், அதை ரெடி பண்ணணும், அந்த மாதிரி காரணம் இருக்கலாம். அதனால அவங்க பையனை வேறு வழியில் வேலைக்கு அனுப்பி தான் ஆகணும் அப்படின்னு நினைக்கலாம். இப்போ கவர்மெண்ட்டோட பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து பார்க்கணுன்னா இப்போ கவர்மெண்ட் வந்து இப்போ ஏழை மக்கள் வந்து ஒரு சென்சஸ் எடுக்கலாம். இப்போ ஏழை மக்கள் எவ்வளோ இருக்காங்கன்னா நம்ம குறிப்பிட்ட தொகை மாதிரி கொடுக்கலாம் அவங்களுக்கு. அந்த மாதிரி குறிப்பிட்ட தொகையை அவங்களுக்கு கொடுத்தோம்னா அவங்களுக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அப்படி கொடுத்தாங்கன்னா ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா இந்த மாதிரி பசங்களை வேலைக்கு அனுப்பணும்னு அவசியம் கிடையாது, அவங்க வந்து படிக்க வைப்பாங்க பசங்களை. ஸோ என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து இவ்வளோ தான் சொல்லுங்கள். My name is Suhail, BBA. My name is Sanamas from first BBA. நான் அந்த ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்து லாஸ்ட்டாக சொல்கிறேன். இப்போ அதில் திரும்ப அவங்க வேலைக்கு போனது ஏன்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கிங்கன்னா, ஒருத்தங்க சொன்னாங்க அவங்க சேலரி அவங்களோட அந்த இடத்துல வேலை பார்த்த எக்ஸ்பீரியன்ஸ்னு சொல்லி. அது கிடையாது. அதில் முன்னாடியே ஒருத்தர் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க 2 பேர். அந்த சேலரி போதுமானது இல்லை, அங்கே காலையில் 10 மணிலேருந்து நைட்டு 10 மணி ஒரு வேலை இருக்குன்னு சொன்னாங்க. அவங்க வேலைக்கு போன காரணம் பார்த்தீங்கன்னா அதில் ஒரு பாயிண்ட் மென்ஷன் ஆயிடுச்சு, படிச்சிங்களான்னு தெரியல. அங்கே இருக்கிற நிலம் பூரா ஜுவல்லரி ஷாப் வச்சிருந்த ஓனரோட பேரில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அப்படி ஏன் அப்படி இருக்குன்னா அந்த காலத்தில் அந்த மாதிரி டைமிங்லலாம் எல்லாம் குத்தை கெடுக்கிறது அந்த மாதிரிலாம் இருக்கும். இந்த மாதிரி சில்ட்ரன்ஸ் எல்லாம் வேலைக்கு கூப்பிட்டுக்குவாங்க. அவங்க நிலத்தை ஒரு காலி பேப்பரில் கையெழுத்து வாங்கிட்டு அவங்க ஃபில் பண்ணிக்குவாங்க. அதை பேஸ் பண்ணி அவங்க அதை வாங்கி வச்சுட்டாங்க. ஒரு பாயிண்ட்டு. செகண்ட் பாயிண்ட், நான் கவர்மெண்ட் சென்டர் தான் இருந்தால் நான் என்ன பண்ணியிருப்பேன்னா, ஃபஸ்ட்டு வந்து அவங்க பேரண்ட்ஸ் வந்து வீகா நிலத்தை சேர்ந்தவங்க. அப்படின்னா பூஞ்சை நிலம், மழை நீரையும் இந்த பேஸ்மெண்ட் நீரையும் பேஸ் பண்ணியிருக்கிற ஒரு விவசாய பகுதி. அந்த இடத்துல மழை தண்ணியும் பேஸ் தண்ணியும் இல்லை. அவங்க பேரண்ட்ஸ் நினச்சிருந்தா கவர்மெண்ட்டில் வந்து விவசாயிகளுக்கு நிறைய திட்டம் இருக்குது, அதை வாங்கி அவங்க அங்கே விவசாயம் பண்ணியிருக்கலாம். மேபி அவங்களுக்கு கிடைக்காம போயிருக்கலாம். ரெண்டாவது வந்து அப்படியே அந்த அமௌண்ட் கிடச்சி அவங்க பண்ணியிருந்தாங்கன்னா
கீழே பேஸ்மெண்ட்ல வாட்டர் இல்லை. அது யார் காரணம்? நம்ம தான் காரணம். நம்ம வேஸ்ட் பண்ணியிருந்த காரணத்தினால அங்கே வாட்டர் இல்லாத இருந்திருக்கலாம். அதனால அவங்க வந்து விவசாயம் பண்ணாமல் இருந்திருக்கலாம். இருக்கு மேம், பதட்டமா இருக்கு. நானா இருந்திருந்தா ஃபர்ஸ்ட் வந்து அந்த ஜுவல்லரி ஷாப் ஓனர் அந்த மாதிரி இந்த ஏஜென்ட் இருக்காங்க பாத்தீங்களா, அந்த ஏஜென்ட் குத்தைக்கு எடுக்கிறக்கு ஒரு சைன் வாங்கியிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் நான் அதை தான் பார்ப்பேன். செகண்ட் வந்து வாட்டர் இல்லாத காரணத்தினால அவங்களால விவசாயம் பண்ண முடியல. இது ரெண்டா தான் நான் பார்ப்பேன். தட்ஸ் ஆல். தேங்க்யூ. Hi, my name is Raja. I'm BBA. First one. ஃபர்ஸ்ட் ஒன் சொல்றேன். பெற்றோர்கள் வருமானம் பத்தாதனால தன் குழந்தையை வேலைக்கு அனுப்பிடுறாங்க. ஏன் வந்து செகண்ட் பாயிண்ட் என்னன்னா, எதுக்கு திருப்பி அந்த இடத்துக்கு அவங்க வேலைக்கு போறாங்கன்னா, அவங்க வந்து அந்த இடத்துல 17 வயசுக்கு முன்னாடி அவங்க வந்து அந்த இடத்துல ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுவும் இல்லாம திருப்பி போறதுக்கான என்னன்னா, அவங்க வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, அவங்களுக்கு நல்லா எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தனால அந்த இடத்துல வந்து அவங்க சேர்த்துக்கிட்டாங்க. அது போக இல்லாம கான்ட்ராக்ட் போட்டிருப்பாங்க, இந்த வருஷத்துக்கு வேலை பார்த்துருப்பான், ஆனா அது உள்ள வேலை பார்த்துருக்கலாம். அதனால வந்து அந்த கான்ட்ராக்ட் முடியாத காரணத்துக்காக திருப்பி வேலை பார்க்கலாம்னு சொல்லி அந்த இடத்த வேலை சேர்த்திருப்பாங்க. My name is Sendil, BBA. Fifth point என்னன்னா, what Bengal government does. பெங்கால் கவர்மெண்ட் வந்து அந்த ரெஸ்கியூ பண்ண எந்த ஸ்டூடெண்ட்ஸுக்குமே எதுவுமே செய்யலை. அதான். ஐம் தீபன், பிபிஏ. ஃபோர்த்து பாயிண்ட் வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து ரிசர்வ் பண்ண குழந்தைங்களை வந்து அவங்க கொஞ்ச நாள்லேயே அவங்கவுங்க இடத்துல திருப்பி விட்டுட்டாங்க. ஹாய், ஐம் ஆஷிக் ஃப்ரம் பிபிஏ. 8th பாயிண்ட்டு ப்ரெஸ்பெக்டிவ் இந்த கேஸ். டிஎன் கவர்மெண்ட் ரெஸ்கியூ பண்ண அந்த 22 மெம்பர்ஸை அவங்களுக்கு ஃப்ரீயாக தேங்க்யூ. பிரகாஷ், பிபிஏ. என்ஜிஓ அண்டு சிவில் சர்வீஸ் பண்ண. சிவில் சர்வீஸ் வந்து வெஸ்ட் பெங்கால். ஐம் சஞ்சய் டு பிபிஏ. பேரண்ட்ஸ் அவங்க குழந்தைங்கள வந்து 18 வயசுக்கு மேலே அனுப்புறது நல்லது, 18 வயசுக்கு கீழே அனுப்புறது ரொம்ப தப்பு. தேங்க்யூ. ஸோ மை நேம் இஸ் தன்வன், பிபிஏ ஃபர்ஸ்ட் இயர். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன பார்த்தோம்னா, மெயினாக நீங்கள் ஆர்டிக்கலில் பார்த்தீங்கன்னா பாண்டட் லேபர்னு சொல்லியிருப்பாங்க. பாண்டட் லேபர்னா ஃபோர்ஸ் டு ரீபே டெப்ட். அந்த காரணமாக பேரண்ட்ஸ் வந்து சில்ட்ரன்ஸை வந்து லேபராக அனுப்பலாம். அக்கார்டிங் டு செக்ஷன் 16 வந்து பாண்டட் லேபர் ஆக்ட் படி அப்படி அமுச்சக்கூடாது. அப்போ அதை மீறி இவங்க அமுச்சிருக்காங்க பேரண்ட்ஸ் எல்லாம். தேங்க்யூ. மை நேம் இஸ் நந்தகுமார் ஃப்ரம் பிபிஏ. செகண்ட் கொஸ்டின், ஏன் வந்து அவங்க அதே வேலைக்கு போனாங்கன்னா, சர்வீஸ், அதுக்கப்புறம் வந்து குடும்ப சூழ்நிலை, அந்த பெங்காலியில் வந்து அதிக வேலை இல்லை, அது காரணமாக அதே தமிழ்நாட்டில் சென்னையில் வந்து ஒர்க் செய்ய வேண்டிய சூழ்நிலை இருக்குது. ஹலோ, ஐ எம் லோகேஸ்வரன் ஃப்ரம் பிபிஏ. வாட் டஸ் கவர்மெண்ட் டூ வந்து கவர்மெண்ட் வந்து 30,000 ரூபாய் இழப்பீடு தந்திருக்காங்க. அதுக்கு பதிலாக அவங்க அதிகமாகவோ இல்லை அவங்களுக்கு படிப்பு கல்வி கொஞ்சம் சொல்லி தந்திருந்தாலும் இல்லை வேறு வேலை வாய்ப்பு கொடுத்துருந்தா அவங்க வந்து மறுபடியும் அந்த வேலைக்கு போயிருக்க மாட்டாங்க. தேங்க்யூ. ஐம் வைவாலா ஃப்ரம் பிபிஏ. ஃபோர்த்து கொஸ்டின், டிஎன் கவர்மெண்ட். அதாவது கவர்மெண்ட் வந்து ஃப்ரீ எஜுகேஷன் கொடுத்ததோட அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல வேலை வாய்ப்பு கொடுத்துருந்தாங்கன்னா அவங்க கவர்மெண்ட்டில் நல்லா இருந்தது. தேங்க்யூ. ஐம் யஷ்வந்த். I'm Vishal from BBA. என்ஜிஓ என்ன பண்ணியிருக்காங்கன்னா, கவர்மெண்ட்டில் இருக்க வெஸ்ட் பெங்காலில் இருக்க மக்களுக்கு வந்து அடிப்படை தேவைகளை பூர்த்தி செஞ்சு தந்திருக்கலாம். அங்கே இருக்க சில்ட்ரன்ஸுக்கு எஜுகேஷன் கொடுத்துக்கலாம். My name is Silamarsan, BBA. What is the responsibility of parents?
அவங்க பேரண்ட்ஸ் வந்து வேலைக்கு போக முடியாது. அப்புறம் அவங்க குழந்தைங்களை படிக்க வைக்க முடியாது, அதனால வேலைக்கு அனுப்பிச்சாங்க. அந்த பேரண்ட்ஸ் வந்து ஏன் அவங்கள வேலைக்கு அனுப்புகிறாங்க அப்படின்னா, அவங்க போக வேண்டாம்னு சொல்கிற சுச்சுவேஷனில் அவங்களும் இல்லை, அவங்க ஃபேமிலியும் ரொம்ப புவரான ஃபேமிலி. அதனால் வந்துட்டு அவங்க பேரண்ட்ஸை வந்துட்டு வேலைக்கு அனுப்புகிறாங்க. திரும்பவும் ஏன் அந்த பசங்க வந்துட்டு அதே இடத்துல வேலை செய்கிறாங்கன்னா, அவங்க முதல்ல 80 ஏஜ் ஆகிறதுக்கு முன்னாடியே அங்கே வேலை செஞ்சுருக்காங்க. அது வந்து டிஎன் கவர்மெண்ட் வந்துட்டு திரும்பவும் அவங்கள சேவ் பண்ணி திரும்ப அவங்க இடத்துக்கு அனுப்பிச்சி விட்ருக்காங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு அவங்க அந்த எக்ஸ்பீரியன்ஸ், அதுக்கப்புறம் அந்த சேலரி வந்துட்டு அவங்க 10ஆம் தான் இருந்திருக்கு. அது பட்டாமல் கவர்மெண்ட் வந்துட்டு 30,000 கொடுத்துருக்கு. அதுக்கப்புறம் வந்துட்டு 10லேன்னு சொல்லி 50,000 எக்ஸ்ட்ராவும் கொடுத்துருக்கு. அதெல்லாம் 10ஆம இருந்தனால தான் அந்த பசங்க திரும்பவும் அதே இடத்துக்கு வேலைக்கு போயிருக்காங்க. அப்புறம் டிஎன் கவர்மெண்ட் என்ன பண்ணியிருக்கலாம் அப்படின்னா, அவங்களுக்கு வந்துட்டு காம்பன்சேஷன் மணியை கொடுக்காம அவங்களுக்கு வந்துட்டு பார்ட் டைம் ஜாப் அது மாதிரி வேலை பார்த்துக்கிட்டே படிக்கிற மாதிரி ஏதோ ஆப்ஷன் பண்ணி கொடுத்துருக்கலாம். பெங்களூர் கவர்மெண்ட் வந்துட்டு அவங்க கவர்மெண்ட்டில் இருக்க ரூல்ஸை வந்துட்டு அவங்க கரெக்டாக ஃபாலோ பண்ணியிருந்தாலே வந்துட்டு இது மாதிரி சைல்டு அரெஸ்ட் வந்துட்டு உருவாக்கி இருக்க மாட்டாங்க. அதனால வந்துட்டு சின்ன பசங்க வேலை பார்க்குறத மேக்ஸிமம் தடுத்துருக்கலாம். அவங்க பேரண்ட்ஸ் வந்துட்டு அவங்க வேலைக்கு அனுப்புறதுக்கு முன்னாடியே நம்ம படிக்காதனால தான் இந்த மாதிரி டெய்லி வேலை செஞ்சு அன்னன்னைக்கு சாப்பிட்டு இருக்க சுச்சுவேஷனில் இருக்கும் அப்படின்னு கொஞ்சம் யோசிச்சு அவங்க பசங்களை கொஞ்சம் படிக்கிறதுக்கு அமைச்சிருந்தாங்கன்னா கரெக்டாக இருந்திருக்கும். ஓகே, தேங்க்யூ. My name is A. Ali Fafrin. I am from BBSCA. சைல்ட் லேபர்னா பேரண்ட்ஸ் எதுக்காக வந்து குழந்தைங்கள வேலைக்கு தட்டுறாங்கன்னா, பண தேவை, குடும்ப பிரச்சனைக்காக வேலைக்கு தட்டலாம். படிக்க வைக்க முடியாத சூழ்நிலை, அதனால கூட வேலைக்கு தட்டலாம். ஏதாச்சும் ஹெல்த் ப்ராப்ளம், அதுக்காக பணம் தேவைப்படும், அதுக்காக கூட வேலைக்கு. தேங்க்யூ. மை நேம் இஸ் சங்கமித்ரா. ஐ எம் ஃப்ரம் BBSCA. அவங்க திருப்பி ஏன் வேலைக்கு போனாங்கன்னா, அவங்களுக்கு வந்து 18 வயசு ஆயிடுச்சு, அதனால் வேலைக்கு போனாங்க. அவங்களால படிக்கிற அளவுக்கு காசு இல்லை, அதனால் வந்துட்டு வேலைக்கு போனாங்க. மை நேம் இஸ் காவ்யா ஃப்ரம் BBSCA. இதுமாரி சைல்ட் லேபருக்கு கவர்மெண்ட் என்ன பண்ணலான்னா, அவங்கள கூட்டிகிட்டு வர ஏஜென்ட்டுக்கு வந்து ஃபைன் போடலாம், இல்லை அவங்கள வந்து அரெஸ்ட் பண்ணலாம். அப்புறம் அந்த சைல்ட் லேபர்ஸ்க்கு வந்து ஃப்ரீ எஜுகேஷன் கொடுக்கணும். ஐ எம் விஷ்ணுபிரியா, BBSCA. ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் பேரண்ட்ஸ் வந்து நல்லா எஜுகேஷன் கொடுக்கலாம். அவங்க ஃபேமிலி சுச்சுவேஷன்னால அவங்கள வேலைக்கு அனுப்புகிறாங்க. ஐ எம் நிஷா, BBSCA. கவர்மெண்ட் வந்து அந்த குழந்தைங்களுக்கு நல்ல எஜுகேஷன் கொடுத்துருந்தா அவங்க அந்த மாதிரி வேலைக்கு போயிருக்க மாட்டாங்க. அவங்க பேரண்ட்ஸ்க்கு வந்து ஏதாச்சும் நிதி உதவி இந்த மாதிரி செஞ்சால் நல்லாயிருக்கும். அவங்களும் வறுமையில் இருக்க மாட்டாங்க. தேங்க்யூ. I am Ashika. I am from BBSCA. What can NGO and civil societies can do? First, NGOனா non-governmental organization. அவங்க எதுக்குன்னா சைல்ட் லேபர் அப்புறம் சைல்ட் மேரேஜ்லேருந்து சில்ட்ரன்ஸை ப்ரொடெக்ட் பண்ணுறவங்க. அவங்க என்ன பண்ணலான்னா, சில்ட்ரன்ஸ்காண்டி கொஞ்சம் ஸ்காலர்ஷிப் எல்லாம் கொடுத்தா அவங்க சைல்ட் லேபராக போக மாட்டாங்க. I am Shri Karthikayani from BBSCA. What does Western Bengal government do? Western Bengal government என்ன பண்ணியிருக்கலாம், சைல்ட் லேபர்ஸை வந்து சேவ் பண்ணி அவங்க எப்படி தமிழ்நாட்டுக்கு வந்து ஒர்க்குக்கு வந்தாங்கன்னா, ஒரு அட்மின் மாதிரி யாராக இருந்திருப்பாங்க. ஸோ அவங்க மூலமாக தான் இவங்க வந்திருக்கணும். வெஸ்டர்ன் பெங்கால் கவர்மெண்ட் வந்துட்டு அவங்க யாருன்னு நோட்டீஸ் பண்ணி அவங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுத்துருக்கலாம். வாங்கி ஒரு ஃபைன் ஏதாவது பண்ணி அந்த சில்ட்ரனுக்கு வந்து அவங்க வீட்டில் ஏதாவது ஹெல்ப் பண்ணியிருக்கணும். அவங்க சைல்ட் லேபர்ஸ்க்கு வந்துட்டு வீட்டில் ஏதாவது அவங்க ஹோமில் வந்துட்டு கவர்மெண்ட் ஹெல்ப் பண்ணியிருக்கலாம். ஏதாவது ஹெல்ப் பண்ணி டொனேஷன் அது மாதிரி ஏதாவது கொடுத்துருந்து அவங்கள சைல்டை வந்துட்டு ஒர்க்குக்கு அனுப்பாமல் கவர்மெண்ட் ஸ்கூல் ஏதாவது இருக்கும் ஃப்ரீயாக, ஸோ அவங்களுக்கு போட்டிருக்கணும். தேங்க்யூ. மை நேம் இஸ் சந்தியா, BBSCA. நான் வந்து வாட் டு இஸ் கவர்மெண்ட் பற்றி பேசியிருக்கேன்.
கவர்மெண்ட் வந்து ஃப்ரீ எஜுகேஷனை பற்றி கொடுத்துருக்கலாம், செஞ்சுருக்கலாம், ஃபுட்டெல்லாம் கொடுத்துருக்கலாம். I'm Akshaya, BBA CA. What does TN government do? மேபி இங்கே வேலை பார்க்க வந்த அந்த சைல்டுக்கு நம்ம கவர்மெண்ட்லேருந்து ஏதாவது ஹெல்ப் பண்ணியிருக்கலாம். இல்லாட்டி அவங்கள இன்னும் கொஞ்சம் கவனிச்சிருந்தா திரும்ப இங்கே வந்திருக்க மாட்டாங்க. அவங்களுக்கு என்ன தேவையோ அதை பண்ணியிருந்தா திரும்ப இந்த ஒர்க்குக்கு அவங்க வந்திருக்க மாட்டாங்க. தேங்க்யூ. I'm Sivabrinda, BBA CA. What makes parents to send them a child labor? அதாவது எதுக்கு அவங்க வந்தாங்கன்னா முக்கியமாக பாவர்ட்டியால் தான் அவங்க வந்து இங்கே டிஎனுக்கு வந்து வேலை பார்க்க வந்திருப்பாங்க. டிஎன் கவர்மெண்ட் என்ன பண்ணியிருக்கலாம்னா அவங்களுக்கு தேவையான ஹெல்ப் பண்ணியிருந்தா ஒரு வேலை மேபி அவங்க திரும்ப வராமல் இருந்திருக்கலாம். தேங்க்யூ. ஐம் ஜனனி ஃப்ரம் BBA CA. அவங்க பேரண்ட்ஸ் ஏன் அவங்க சைல்டை ஒர்க் அனுப்புகிறாங்க அப்படின்னா சிங்கிள் பேரண்ட்டாக இருக்கிறதுனால மோஸ்ட்லி ஒர்க் அனுப்பியிருக்கலாம். அப்புறம் அவங்க சேல்ரி பத்தாம கூட ஒர்க் அனுப்பியிருக்கலாம். தேங்க்யூ. கொஸ்டின் இல்லாம என்ன சொல்றது? I am Mugir from BBA CA. Why they want to go back the same frame? ஏன்னா அவங்களுக்கு வேலை அந்த பழகிருச்சு, அதனால அவங்களால விட்டு வர முடியல. எம் மணிகண்டன். அந்த பசங்க எதனால வந்தாங்கன்னா அவங்க வீட்டில் கொஞ்சம் பண பிரச்சனை, அதனால வந்துட்டாங்க. ரங்கசாமி, BBA CA. பணப்பற்றாக்குறையினால பேரண்ட்ஸ் எல்லாம் அவங்கள வேலைக்கு அனுப்புனாங்க. My name is பூபதி, BBA CA. வேலை பற்றாக்குறை காரணமாக அவங்க தமிழ்நாட்டுக்கு வந்தாங்க. யோசிக்க விடுறா. மணிகண்டன், BBA CA. பெற்றோர் அவங்க ஒழுங்காக படிக்க வச்சிருந்தா போயிருக்க மாட்டாங்க. I am Surya from RVS BBA CA. What does government do? அவங்க 17 வயசுக்குள்ள வராமல் இருக்க பார்த்துருக்கலாம், இல்லைன்னா அவங்களுக்கு வீட்டில் ஏதாவது உதவி செஞ்சுருக்கலாம், இல்லை அவங்களுக்கு எதாவது எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கலாம். I'm R. Sanjit, BBA CA. அவங்க வந்து இந்த பையன் பெற்றோர் வந்து எதுக்கு அனுப்புகிறாங்கன்னா அவங்க வீட்டில் ரொம்ப வறுமை, போடுறதுக்கு கூட இல்லை, சாப்பிட்றதுக்கு சாப்பாடு இல்லை, அப்படினால அந்த காரணத்தினால அவங்க வந்து அனுப்புகிறாங்க. அவங்க குடும்பத்தில் வேறு வழி இல்லாத காரணத்தினால அவங்க வந்து அனுப்புகிறாங்க. M. Bharatraj, BBA CA. Children's role, parents role, government. மணிகண்டன், BBA CA. வேலைவாய்ப்பு பற்றாக்குறையாக வேலைக்கு அனுப்பணும். Fine. Listen, good evening. We come to end of the session, introduction to government. Today Labor Department morning into Parthache. Fine. All the team members, ஒவ்வொரு இண்டிவிஜுவலும் உங்களோட பாயிண்ட்ஸை இங்கே எங்களுக்கு ஷேர் பண்ணீங்க. ஃபர்ஸ்ட் இயரில் அதுவும் ஃபர்ஸ்ட் டே ஆஃப் த கிளாஸ், இப்போ நேற்று தான் நீங்கள் காலேஜ் ஜாயின் பண்ணியிருக்கீங்க. ஃபர்ஸ்ட் டேவே ஒரு கேஸ் எடுத்து, ஒரு ரியல் டைம் கேஸ் எடுத்து அதில் என்ன விஷயம் சொல்லியிருக்காங்க, என்ன நடந்திருக்குங்கிறத ஸ்டேஜில் வந்து சொல்லியிருக்கீங்க. We are appreciating all the students' performance. Give a big clap. Fine. The thing is, based on the team evaluation, ma'am evaluated and identified this team, best team of presenting innovative ideas related to the case. Give a big clap.
So what is the gift? What is the gift for this team? In the sense, we are taking this team to the Coimbatore Labor Office. Field visit. இவங்களை வந்து நான் வந்து கோயம்புத்தூர் லேபர் ஆஃபீஸுக்கு கூட்டிட்டு போவேன். நெக்ஸ்ட் மந்த் வந்து ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் நடக்கும். இதே மாதிரி மார்னிங்லேருந்து ப்ரெசன்டேஷன் நடக்கும், ஆஃப்டர்நூன் கேஸ் ஸ்டடி நடக்கும். அதில் உங்கள் டீம், ஸோ இந்த டீம் மாற்ற வேண்டாம், இதே டீம் அப்படியே இருங்க. ஸோ நெக்ஸ்ட் டைம் உங்களுடைய ப்ரெசன்டேஷன் நல்லா இருக்கணும். தென் யூ ஆர் எலிஜிபிள் ஃபார் ஃபீல்டு விசிட். தேங்க்யூ.